Even today we have not allowed that movie to come in the cinema. இது பாருங்கள் 15 வருஷத்துக்கு பின்பதாகவும் அதே போராட்டம் வந்து கர்த்தர் வெற்றியை தந்திருக்கிறார். Even 15 years later the same trial has come, but the Lord has given us success. ஆகவே இவைகள் 90 91 ஆண்டுகளில் நடந்த சரித்திரங்கள். These are what happened in 1991. ஆகவே ஐயா அவர்கள் ஊழியங்களை நடத்தினார்கள், சுவிசேஷ கூட்டங்களை நடத்தினார்கள், சபைகளை ஸ்தாபித்தார்கள். Ayya Rajendra did the ministry, he built churches, and he did vast gospel meetings. மண்டபங்களாயிருக்கலாம், பகிரங்க மைதானங்களாயிருக்கலாம். Maybe halls or vast open fields. அவர் விஷாலமானவைகளை செய்கிற ஒரு ஊழியக்காரன் மட்டுமல்ல, தடைகளை தாண்டி போகிற ஒரு ஊழியக்காரன். He not only does vast meetings, but he's also someone who surpasses hurdles. 87ஆம் ஆண்டிலிருந்தே தெய்வத்தின் திருப்பாதத்தில் என்கிற ஒரு மோட்டோவிலே ஒரு வருஷத்திலே 2 முறையாவது சுவிசேஷ மாநாடுகள் நடைபெறும். From 1987, under the title of At the Feet of God, he has been doing great conventions. பாட்டு புத்தகங்கள் அச்சிடப்பட்டது. Songbooks have been printed. மேகசின் மூலம் சுவிசேஷம் போனது. Gospel through the magazines have been started. அடிக்கடி ஹேண்ட்பில்கள் அடித்து வீடு வீடாய் கொடுக்கப்படும். And handbills have been printed and given to households. கூட்டங்கள் நடக்கும் பொழுது போஸ்டர்கள், பேனர்கள், ஹேண்ட்பில் இந்த 3 சிஸ்டத்தையும் இலங்கை சுவிசேஷத்துக்குள்ளே கொண்டு வந்தது ஐயா ராஜேந்திரம் அவர்கள். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியம் என்பது யாரும் மறுத்தாலும் பரலோகம் மறக்காது. Ayya Rajendra brought the strategy of printing handbills, putting posters and banners to a gospel meeting in order to speak the gospel, and no one can deny this. விஷாலமான மேடைகளை ஸ்தாபித்து இலங்கை புரட்சியாக முதலாவது சுவிசேஷ கூட்டங்களை இலங்கையிலே செய்ய ஆரம்பித்ததும் ஐயா ராஜேந்திரம் அவர்கள் தான். By putting up large stages in order to speak the gospel, Ayya Rajendra was one of the first among many in Sri Lanka to do this. அதோடு விஷாலமான கொயரை வெளிக்கூட்டங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்தினார். And he brought a large number of chorists to sing. 93ஆம் ஆண்டுகளிலே தனி யூனிஃபார்ம் அடித்தார்கள். In 82 he brought many uniforms for the ஒரே விதமாக கொயர் யூனிஃபார்ம் ஒரே சார். இன்றுதான் எத்தனையோ சபைகள் இந்தியாவோட பண்ணி அங்கோட பண்ணி எல்லாம் எடுத்து உடுத்தி கொண்டு நிற்பார்கள். ஆனால் அந்த காலத்திலே ஐயா அவர்கள் தொடங்கினார்கள் அதை. Even during those time Ayya Rajendra was one of the first to start a uniform for the choir. 88ஆம் ஆண்டுகளிலே பேட்ஜ்கள் அடித்திருக்கும் சிங்கர், வாலண்டியர், டெலிகேட், கவுன்சிலர் என்று பேட்ஜ்கள் அடித்திருக்கும் கன்வென்ஷனுக்காக. In 88 Ayya Rajendra would print out badges for the convention saying singer, helper, volunteer, delegates. அதை பெற்றுக்கொண்டுதான் அந்த ஊழியங்களை அவர்கள் செய்வார்கள். And they will obtain those badges in order to do the ministry. ஊழியம் செய்வதே பெரியது, ஆனால் எல்லாருக்கும் அதை கொடுக்கவும் மாட்டார். It is a great thing to do the ministry, but he will not give it to everyone. அவர்கள் மற்ற ஜெபங்கள் ஆராதனைகளிலே பங்கு கொண்டு கீழ்ப்படிந்திருந்தால்தான் அந்த ஊழியத்திலே அவர் அனுமதியை கொடுப்பார். Only if they were obedient in prayer and fasting, he will give them that ministry. வீட்டிலே 82ஆம் ஆண்டிலிருந்து கவுன்சிலிங் தொடங்கினார். From 82 Ayya Rajendra began counseling at home. ஜனங்கள் ஒரு நாள் 2 நாள் இருக்கும், எத்தனை ஆயிரம் ஜனங்கள் வந்தாலும் ஒவ்வொருவரை சந்தித்து பேசுவார். However many people came, he would see each and every one of them. 86ஆம் ஆண்டிலிருந்து பைபிள் ஸ்டடி என்பதை 10 நாட்கள் 8 நாட்கள் பைபிள் ஸ்டடியை ஆரம்பித்தார். From 86 he began the Bible studies of 10 days 6 days. அந்த தரிசனமும் தாயாருக்கு ஆண்டவர் கொடுத்து ஐயாவுக்கு சொல்லப்பட்டு தொடங்கப்பட்டது. That vision was given to Amma Rajendra and she told Ayya Rajendra and it was begun. ஐயா பல தீர்க்க தரிசனங்களை பேசுவார், ஆனால் தாயார் அவைகளை எழுதி கொடுப்பார்கள். இந்த தீர்க்க தரிசனங்களும் வரப்பட்டது என்று இரண்டையும் அவர் பேசி அநேக ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். Ayya Rajendra will speak many prophecies and Amma Rajendra will write down her prophecies and give it to Ayya who will speak both of them. இப்ப நாங்கள் 25 வருஷ காலத்துக்குள்ளே வந்து விட்டோம் சரித்திரத்திலே. Now we have come within 25 years. ஒரு சுவாரஸ்யமான செய்தி, ஐயாதான் மகா தீர்க்கதரிசி என்று எல்லாரும் போற்றுவோம். Everyone says that Ayya Rajendra is the great prophet. ஆனால் ஒரு நேரம் இருந்தது, ஐயாவுக்கு முன்பதாக அம்மா அவர்கள் அந்நிய பாஷை பேசிவிட்டார்கள். But there was a time when Amma Rajendra spoke in tongues before Ayya Rajendra. அப்பொழுது ஐயா தீர்க்க தரிசனம் பேசுவார், சுவிசேஷம் பேசுவார், அந்நிய பாஷை வரம் இன்னும் கிடைக்கவில்லை. Ayya Rajendra will prophesy, he will do healing, but he has not got the gift. எப்பொழுது 1979 80ஆம் ஆண்டுகளிலே In 1979 and 80. அப்பொழுது ஐயா பார்க்கிறார், அம்மா ஜெபிக்கும் பொழுது அந்நிய பாஷையிலே பேசி அதை வியாக்கியானமும் பண்ணுகிறார்கள்.
And Ayya Rajendram will see Amma is speaking in tongues and she's also அது உபத்திரவ translating. காலத்திலே அன்று தேவ தூதர்களை அம்மா அவர்கள் அந்த ஊழியம் ஆரம்பித்த வீட்டுக்குள்ளே கண்டார்கள். And the angels of God saw Amma Rajendram in this house. அன்று தரிசனம் அல்ல, நேர் கண்கள் விழித்திருக்கும் பொழுது நேரடியாக எப்படி கிதியோனுக்கு முன்பதாக, எப்படி சிம்சோனின் பெற்றோருக்கு முன்பதாக, எப்படி சகரியாவுக்கு முன்பாக தேவதூதர் வந்தார்களோ இன்றும் அதே தேவதூதர்கள் வருவார்கள். நீங்கள் தியாகமாக இருந்தால் தேவன் சித்தம் கொண்டால் அவர்களை காண்பீர்கள். கண்டார்கள் உபத்திரவ காலத்திலே. அன்றே தாயார் அந்நிய பாஷைகளை பேச தொடங்கினார்கள். இதை கண்டு ஐயா அவர்களும் ஆண்டவரோடு வாஞ்சித்து 3 நாட்கள், ஆண்டவரே நான் இந்த அந்நிய பாஷையின் வரத்தை பெறும் வரையும் என் உபவாசத்தை முடிக்க மாட்டேன் என்று போராடி ஜெபித்து ஜெபம் முடிகிறதுக்கு முன்பதாகவே அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டே ஜெபத்தை முடித்தார். 3 நாட்களுக்கு பின்பதாக, உபவாசத்தின் பின்பதாக. Just as Gideon and Zechariah had seen the angels straight up, Amma Rajendram's eyes were open to see the angels. And when Amma Rajendram got the gift of tongues, Ayya Rajendram fasted for 3 days and said, Lord, I will not finish my fasting until you give me the same gift of tongues. எப்படி யாக்கோபு போராடினானோ ஆண்டவரோடு ஆசீர்வதிக்க, just as Jacob protested with God to be blessed, ஆத்மீய வரங்களை பெற ஐயா போராடி அதை பெற்றுக்கொண்டு ஒரு சர்வ ஆயுதத்தை தரித்த ஊழியக்காரனாய் தேவனுடைய ஆத்மீக யுத்தங்களை நடத்தினார். Ayya Rajendram protested with God that he may obtain these gifts of Christ. ஆகவே இவைகள் எல்லாம் மறக்க முடியாத சரித்திரங்கள். These are histories that cannot be forgotten. இந்த வீடியோ இன்று நாளைக்கல்ல, This video not வரப்போகிற yesterday, பல சந்ததிகள் காணும்படியாகவும், in order that many generations to come அவர்களுக்கு இது and உதாரணமாயும் இருப்பதாக. this will be an example for them. அநேகர் ஊழியங்களை செய்ய பயப்படாமல் வரலாம். எங்கள் ஆண்டவர் உண்மை உள்ளவர். And many can come to do the ministry of God because the God is a true இவ்வளவு God. உபத்திரவங்களிலும் ஆண்டவர்களை வைத்த அன்பு குறையவில்லை. Even through all these trials, the love that we have kept on God is not அதிகரித்துக் கொண்டே போனதை ஒழிய ஒரு நாளும் குறையவில்லை. It has increased but never decreased. 94ஆம் ஆண்டுகள் வரும்பொழுது வடக்கில் இருக்கிற பல இடங்கள், கிழக்கு, தெற்கு, மேற்கு, நடுப்பகுதி, எல்லா இலங்கை முழுவதிலும் சுவிசேஷம் 100க்கு 80% சொல்லப்பட்டிருந்தது. And when it came to 1994, throughout the whole of Sri Lanka, the gospel had been preached. 82ஆம் ஆண்டில் இருந்து இந்தியாவுக்கு கூட்டங்கள் நடத்தப்பட்டாலும் 94ஆம் ஆண்டு மகா விசாலமான கூட்டத்தை நடத்தினார் மெட்ராஸிலே ஐயா அவர்கள். Though Ayya Rajendram has started his ministry in India from 1982, in 1994, a vast gospel meeting took place in India. சீரணி அரங்கம் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் உண்டு சென்னையிலே. There's a place called Sirangi Arangam in Chennai. மெட்ராஸ் மெரினா பீச்சிலே இருக்கிறது. In Madras, Marina Beach. இந்த சீரணி அரங்கத்தை 2000ஆம் ஆண்டு ஜெயலலிதா என்கிற சீஃப் மினிஸ்டர் மதமாட்ட தடை சட்டத்தை கொண்டு வந்த பொழுது அதை உடைத்து போட்டார்கள். When Chief Minister Jayalalitha brought the anti-conversion law in 2000, she broke this stadium. எரிச்சலும் பொறாமையும் கொண்டு மத வைராக்கியத்திலே உடைத்து போட்டார்கள். Because of jealousiness and because of religion, she broke this stadium. தினகரன் ஐயா உட்பட அநேகர் அந்த இடத்திலே பல கூட்டங்களை நடத்துவார்கள். Because pastors like Pastor Dinakaran were using that stage to preach the gospel. ஆனால் இலங்கையில் இருந்து மகா விசாலமான ஜனங்கள் திரண்ட ஒரு கூட்டம் ஒரு போதகர் நடத்தியிருப்பார் என்றால் அது ஐயா ராஜேந்திரம் அவர்கள் செய்த கூட்டம் தான். A vast ministry that happened in India was because of Ayya Rajendram. ஒரு வேறு நாட்டு பிரஜை செய்திருப்பாரானால், From Sri Lanka, from a different nation. அப்பொழுது 94ஆம் ஆண்டு சீரணி அரங்கம் மூன்று முழுதாய் நிறைந்தது. In 1994, the whole place was filled. அற்புத அடையாளங்கள் ஏராளமாய் வந்தது. Great miraculous signs were happening. வீதி பிடித்த அசுத்தாவை பிடித்தவர்கள் அலக்கழித்து விழுந்து வீதிகளில் கொண்டு போட்டார்கள். Those who were protesting with the evil spirit were brought and laid upon them. கூவங்கள், அதுக்கு பக்கத்தில் கூவங்களில் எல்லாம் இருந்து ஜனங்கள் விழுந்து கொண்டு போடப்பட்டார்கள். Those people who were falling into the sewers were brought there. அவ்வளவு அற்புதங்கள் நடந்து இலங்கை ராஜேந்திரமையா சொல்லப்படுகிற அளவுக்கு அந்த தீர்க்கதரிசியா, பிசாசு பயப்படுகிற ராஜேந்திரமையாவா என்று சொல்லப்படுகிற அளவுக்கு அவருடைய பெயரை
தேவன் கனம் பண்ணினார். The Lord honored his name, and many people spoke of the prophet Rajendra Maya, who is able to cast away demons by God's will. இலங்கை இந்தியாவிலே வெளிநாடுகளில் இருக்கிற போதர்களுக்கு அது ஒரு எச்சரிப்பா இருந்தது. நாங்களும் இப்படி ஊழியம் செய்ய வேண்டும், பிசாசுகளை துரத்த வேண்டும் என்று தைரியம் கொண்டார்கள் இந்த ஊழியங்களை கண்டு. This ministry brought great braveness into those across all nations who were doing the ministry, that they should also do the same as Ayya Rajendra. அதை தொடர்ந்து பல இடங்களிலே ஐயா அவர்கள் கூட்டங்களை வைத்தார்கள். கேரளாவிலே ராணி கொல்லம் போன்ற இடங்களிலே கூட்டங்களை வைத்தார்கள். Ayya Rajendra had meetings even in Kerala, in Rani and Kollam. இதோ இந்த வீடியோவை பாருங்கள். See this video. இது ஐயா கேரளா மெட்ராஸிலே வைத்த கூட்டங்களின் காட்சிகள். These are the videos taken of Madras, Chennai meetings. 86ஆம் ஆண்டிலிருந்து யூரோப்பிலே கூட்டங்களை வைத்தாலும் Even though from 86 there have been European meetings. ஐயா என்ன செய்வார்கள்? இயேசு ஜீவிக்கிறார் என்கிற சபை இல்லாமல் அவர் சென்று சிங்கள தமிழ் ஜனங்களை சேர்த்து, ஜெர்மனா இருக்கலாம், பிரான்ஸா இருக்கலாம், டென்மார்க்கா இருக்கலாம், எந்த நாடுகளா இருந்தாலும், ஹாலண்டா இருக்கலாம், அவர்களை சேர்த்து அப்பம் பித்து ரசம் பங்கிட்டு சபைகளை தொடங்க வைத்து ஊழியக்காரரை நியமித்து நல்லா நடத்துங்கள், நான் வருகிறேன் வேண்டும் என்று சொல்லி அந்த சபைகளை திடப்படுத்தி ஊழியங்களை திறந்து கொடுத்தார்கள். And wherever Ayya Rajendra went, whether it be France or German, he would gather a Tamil and Sinhala people together, and they will have the communion, and then he will appoint a pastor and say, do the ministry together, I will come back again one day. அப்படி சென்று பல முறை ஊழியங்களிலே கூட்டங்களை நடத்தி அற்புத அடையாளங்கள் நடப்பதை கண்டு ஜனங்கள் கூட்டங்களுக்கு வந்து இன்னைக்கு இத்தனை ஆயிரம் சபைகள் உண்டாக கர்த்தர் மறக்க மாட்டார். மனுஷன் மறுத்தாலும் ஐயா அவர்கள் வித்திட்ட விதை இந்த யூரோப்புக்குள்ளே சபைகள் பெருகுவதற்கு. And God will never forget that Ayya Rajendra had planted many seeds for churches and ministers of God to be uplifted. இந்த இங்கிலாந்து தேசத்திலெல்லாம் இன்னும் நேற்றல்ல 92ஆம் ஆண்டிலிருந்து ஐயா ஊழியங்களை நடப்பிக்கிறார். Ayya Rajendra has been doing the ministry in UK since 92. ஆகவே இவையெல்லாம் நமக்கு புதிதானது ஒன்றல்ல. This is not new to us. இன்னைக்கு கொஞ்சம் செய்து போட்டேன்னோலாம் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். Today we do such little and talk so much. சிரிப்பாக இருக்கும். It's laughable. பார்த்தால் கதைக்கிறதுகளை பார்த்தால் ஏதோ தாங்கள் கட்டி காத்தது போல கதைப்பார்கள். சிரிப்பாக இருக்கும். They will speak as if they have been the one to nurture. ஏன் நான் சிரிப்பென்று சொல்லுகிறேன் என்றால் உண்மையை மறுதலிக்கிறார்கள். They are not accepting the truth. உண்மை பெற்றுக்கொண்டதை இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதுதான் சிரிப்பாக இருக்கிறது. They are saying they have not gained what they did gain. அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். The Lord will. கர்த்தர் பிரியப்பட்டால் போதும் ஊழியங்களிலே. It's only important that the Lord should be satisfied. ஆகவே மீண்டும் 96ஆம் ஆண்டுகளிலே And again in 1996 விசால கூட்டங்கள் யூரோப்பாவிலேயும் நடைபெற்றது. a great ministry was happening in Europe. கர்த்தர் ஐயாவை சுவிசேஷ ஊழியத்துக்கு மட்டுமல்ல, தன்னுடைய ஒரு காவலனாக எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் உன்னை தேசத்துக்கு காவலனாக வைத்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Ezekiel how it is written that you are a guardian for nations. எழுதப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசி மட்டுமல்ல, காவலனாக வைத்தேன். Not just a prophet but also a guardian of nations. 96ஆம் ஆண்டு தினமனே என்கிற ஒரு பத்திரிகை ஆண்டவராய இயேசுவை தூஷித்து எழுதியிருந்தது. In 96 a newspaper had blasphemed against God. 95ஆம் ஆண்டிலே ஐயா பிரபல்யமாக மொரட்டுவே என்கிற ஒரு பௌதீகம் நிறைந்த இடத்திலே கூட்டத்தை வைத்தார். அவர்தான் முதலாவது சுவிசேஷகன் மொரட்டுவே என்கிற சிங்கள பகுதியிலே கூட்டம் வைக்க. In 1905 Ayya Rajendra held a gospel meeting in Moratuwa, which is a very Buddhist and Buddhist extremist area. அவர்களால் அதை தடை செய்ய முடியாத பட்சத்திலே பொய் சாட்சிகளை உருவாக்கி மீடியாவிலே போட்டு கர்த்தருடைய நாமத்தை தூஷித்தார்கள். When they couldn't obstruct the meeting, they created lies in order to blaspheme against God. அந்த பத்திரிகையில் எழுதினதை மாற்றி அமைத்து பகிரங்கமாய் மன்னிப்பு கேட்கும்படி பல ஆயிரம் ஜனங்களோடு ஐயா கடந்து சென்றார்கள் தினமின பத்திரிகைக்கு முன்பாக. Ayya Rajendra went to that newspaper agent and protested with them that they should change and seek apology for what they had written against. இயேசுவுக்கு விரோதமாய் பேசினதை மாற்றி எழுது என்று போராடினார். He would protest is that you should change what you wrote. அதற்கு 72 மணிநேர உபவாசத்தை ஜெபத்தை முதலாவது செய்தார். And for that he did a 72-hour fast. ஆத்மீக வழிநடத்தல் இல்லாமல் அவர் ஒன்றையும் செய்ய மாட்டார். Without a spiritual leading he will not do anything. அவர்கள் மாற்றி அமைத்து முதலாவது ஒரு பத்திரிகை
இயேசுவின் நாமத்துக்கு மன்னிப்பு கேட்டு எழுதினது என்றால் அது ஐயா எடுத்த முயற்சியினால் தான். And because of Ayya Rajendram's faith and his tryingness, it was the first newspaper to release this அதே statement. போல 95 ராவைய என்று சொல்லப்படுகிற ஒரு பௌத்த பத்திரிகை கர்த்தரை தூஷித்து எழுதியிருந்தார்கள். And similarly, in 95, a Buddhist newspaper had blasphemed against God. லிப்டன் சர்க்கிள் கிளம்பு ஏழில் உள்ள லிப்டன் சர்க்கிளிலே பல ஆயிரம் ஜனத்தோடு போய் இறங்கினார். And with many people, he went to Lipton Circle. மாற்றி அமைத்தார், எழுதின கூற்றையே மாற்றி அமைத்தார். And he changed what was written. பயப்படவில்லை, அரசாங்கத்துக்கு வற்புறுத்தல் கொடுத்தார். He gave great pressure to the government. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? பயம், கலக்கம், தடுமாட்டம், இதால என்ன சொல்லுவோம்? கடவுள் பார்த்து கொள்வார், அது கடவுளுடைய வேலை தானே என்று நாம் ஊழியக்காரர் காரணம் சொல்லிவிட்டு மறைந்து ஓடி விடுவோம். And today we say so much reason and we say God will look after that and we hide ourselves. கடவுள் பார்த்து கொள்வார் என்றால் மோசேயின் காலத்திலேயே கடவுள் பார்த்திருக்கலாம். If God will look after everything, even in the time of Moses, அங்கே ஒரு மோசேயை பார்வோனிடம் அனுப்ப வேண்டிய நேரம் இருக்க தேவையில்லை கடவுள். there would have been no need to send Moses to Pharaoh. ஏன் அனுப்பினார்? Why did he send? ஒரு மனுஷனை கொண்டுதான் சில காரியத்தை அவர் செய்வார். Because he needs a man to do something. அவன் ஏனாது என்று சொன்ன பொழுது அற்புதங்களை எல்லாம் செய்ய வைத்த பின்பதாக அவனை கொல்ல தேடினார் என்று வசனம் சொல்லுகிறது. For it says that when he rejected, he brought miraculous things to kill him. அற்புதம் எல்லாம் செய்ய வைத்த பின்பதாக அவன் சொன்ன பிழையான கீழ்ப்படியாத வார்த்தைக்காக ஒரு நாளிலே கொல்வதற்கு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Because he rejected what God said, even though he led him to do miracles, one day he came in search to kill him. இன்றைக்கு ஊழியக்காரர் நாம் எத்தனை முறை இல்லை இல்லை என்று சொல்லுகிறோம் மோசேயை போல. Today, how many of us say no like Moses? இயேசு சிந்தின இரத்தத்தினால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம், இல்லாவிட்டால் எல்லாரும் செத்து போயிருப்போம் இந்த நேரத்தில். Because of the blood that Jesus spilled for us, we would all be dead. ஆகவே ஐயா அவர்கள் மோசே போல நடந்து சென்றார், போராடினார், வெற்றி பெற்றார் ஆத்மீக யுத்தங்களை. And because like Moses, Ayya Rajendram battled in faith. செய்யாதவன் பயந்தவன் என்ன சொல்லுவான்? அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் கடவுள் பார்த்துக் கொள்வான் சமாளிச்சு அந்த நல்ல சமாரியனுடைய கதையில எப்படி ஒரு வேத பாரகன் நோயுண்டவனை பார்த்துட்டு தெரியாம போகிறானோ அப்படி ஒரு கதையை சொல்லிட்டு போய்விடும். And those of us who don't do anything about it, we will just say this stuff is unnecessary or God will look after it. And just like how one of the persons of the Good Samaritan said that he doesn't know what's going on. ஒரு லேவியன் அப்படி சொன்னா, ஓ ஐ அம் பிஸி, எனக்கு கணக்க ஊழியம் இருக்கு, கடவுள் அதை செய்ய சொன்னா இதை செய்ய சொன்னான்ட்டு செய்ய வேண்டியதை செய்யாம எதையோ செஞ்சுட்டு போயிடுவோம். Like a Levite will say, I'm so busy, and do something else. ஆனால் ஐயா அந்த நல்ல சமாரியன் செய்தது போல காயப்படுகிற அந்த ஊழியத்துக்கு காயம் கட்ட ஆண்டவர் பாவித்தார். But like the Good Samaritan, God used Ayya Rajendram to build the temple of God. 94, 95, 98, 2000 இந்தியாவிலே அசுத்தாவிகளை துரத்தி நோய்களை குணமாக்குகிற வல்லமை உடைய அதிகாரம் பெற்ற ஒரு ஊழியக்காரன் ஐயா ராஜேந்திரம் என்று மறக்க முடியாத ஒரு சரித்திரத்தை ஆண்டவர் ஐயாவின் ஊழியங்களால் நடப்பித்தார். And the Lord led Ayya Rajendram to create a history from 95 to 2000 of a great ministry that is happening in India. அதை இன்று இருக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரர் கடந்த நாட்களிலே பாஸ்டர் மோகன்சி ஐயா, பாஸ்டர் தினகரன் ஐயா இவர்கள் எல்லாம் போன 2 மாதத்துக்கு முன்பதாக கூட பகிரங்கமாக உபவாச ஜெபத்திலே சாட்சியாக சொன்னார்கள். And Ayya Mohan C and Ayya Paul Dinakaran have openly said this even in the fasting prayer which happened. அவர்கள் எல்லாம் 45, 50 வருஷம் 60 வருஷம் ஊழியம் செய்தவர். They have been doing the ministry for more than 50-60 years. அவர் குடும்பங்கள் 60 வருஷம் ஜீசஸ் கால்ஸ் 66 வருஷம் ஊழியம் செய்கிறார்கள். Jesus Calls has been doing their ministry for 66 years. ஆகவே அவர்கள் சொல்லுகிற சாட்சி, அது உலகம் தூஷிக்கலாம், எரிச்சல் பொறாமையினால் யாரையும் யாரும் தூஷிக்கலாம், ஆனால் அவர்கள் செய்த ஊழியங்கள் நாங்கள் செய்கிறோமா? 60 வருஷம் ஊழியம் செய்ய முடியுமா? விலையை கண்டுபிடிப்பதுதான் கிறிஸ்தவ சமுதாயத்தின் வேலை. ஒருவன் செய்கிற நல்லதையும் அவர்கள் செய்த ஊழியத்தின் தியாகத்தையும் பேச மாட்டார்கள். ஒரு கெடுதல் வந்தால் அதை தான் தூக்கி திரிவார்கள். இதுவே இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ நிலைமையின் துக்ககரமான நிலை. The world may be speaking bad about them or blaspheming against them, but the Lord knows how difficult it is to carry 66 years of ministries. We are not able to do, but we will speak bad about them, but God knows all things. ஆகவே அருமையானவர்களே, Dearly beloved, 97ஆம் ஆண்டு in 97, பல தேவாலயங்கள் கிட்டத்தட்ட
பல தேவாலயங்கள் இலங்கையிலே நிறுவப்பட்டிருந்தது ஐயாவுடைய ஊழியங்களால். Many churches were being established in Sri Lanka by சிங்கள இடங்களில் எல்லாம் ஊழியங்கள் நிறுவப்பட்டிருந்தது. Even in Sinhalese places, churches were being established. 1988ஆம் ஆண்டிலிருந்து In 1986, 86-88 ஐயாவை ஒரு இடத்தை பெற்று வெஸ்லி கந்தையா என்று சொல்லப்பட்ட ஒரு ஜட்ஜிடம் ஒரு வீடை பெற்றுக்கொண்டு அதுக்கு ஒரு கொஞ்சம் பணத்தை அவர்கள் பெற்றார்கள். ஆனால் பெரிய ஒரு இடத்தை தந்தார்கள் ஊழியத்துக்கென்று. ஐயா அனாதை பிள்ளைகள், அனாதைகளாய் யாரும் வாழக்கூடாது என்று தள்ளப்பட்டவர்கள் வாழுவதற்கென்று மட்டக்களப்பு பகுதியிலே ஒரு இடத்தை தொடங்கி இன்றும் அதை தாயார் நடத்தி செல்கிறார்கள். அனாதை உதவியில்லாத பிள்ளைகள் வாழ ஒரு இடத்தை உருவாக்கி அது இன்றும் நடந்து கொண்டு வருகிறது. Ayya Rajendram purchased a land from a judge. With a small amount of money, they gave a vast land so that an orphanage house, a place for children to come and reside who have nothing else, may come and get the facilities they need, and it's being run even today by Amma Rajendram. எத்தனை விதமான இயற்கை அழிவுகள் வந்த பொழுதும் ஐயா அம்மா அவர்கள் போய் சமூக உதவிகளை செய்தார்கள். பல லட்சம் கோடி ரூபாய்களுக்கு தங்களால் கிடைத்தவைகளை உதவி செய்து கொடுத்தார்கள். Amma Rajendram, Ayya Rajendram will go and do relief work with even the little amount of money they had. நேச்சுரல் டிசாஸ்டர் ஆயிருந்தாலும், இயற்கை அழிவுகளாயிருந்தாலும், யுத்தத்தினால் வந்த பாதிப்புகளாயிருந்தாலும், என்ன அழிவு வருதோ அங்கே அவர்கள் அதையும் செய்தார்கள். அப்போஸ்தலர் செய்த ஊழியத்தை அதிலேயும் நிறைவேற்றினார்கள். Whatever disaster by nature or by war or whatever disaster came, they would go and do the work. It's similarly like the apostles. 98ஆம் ஆண்டிலே In 98, மிக கஷ்டமான நேரங்கள் ஐயாவுடைய சரீரத்துக்கான பாதிப்புகள் வந்தது. Many diseases and destruction came to Ayya Rajendram. அவர் 78ஆம் ஆண்டே மரிக்க வேண்டியிருந்தவர். Though he was supposed to pass away in 1978. ஆனால் 25 வருடங்கள் ஆண்டவர் உயிர் வாழ வைத்தார். The Lord made him live for 25 years. அந்த 25 வருடமும் கர்த்தருக்கு மகா பெரிய ஊழியங்களை செய்தார். And in that 25 years, Ayya Rajendram did a vast ministry. சில நேரம் பணம் இல்லாவிட்டால் நடையமாவது வாங்கி அந்த ஊழியத்தை அந்த நேரத்திலே நிறைவேற்றி முடித்து பின்பதாக கிடைக்கிற பணத்தை அவளிடம் கொடுத்து சரி செய்து விடுவார். And even if that time if Ayya Rajendram does not have the money, he will borrow from someone else, do the ministry, and on a later day he will return the money to them. 98ஆம் ஆண்டுகளிலே தீர்க்க தரிசனம் சொன்னார். In 98 he said a prophecy. இலங்கை நாட்டு ஜனாதிபதி அவர்களுக்கு குண்டு வைப்பார்கள், ஆனால் அவர் மரிக்க மாட்டார், காப்பாற்றப்படுவார். காரணம் மதமாட்ட சட்டத்தை அவர் கொண்டு வராமல் இருந்ததற்காக என்று சொன்னார். They will place a bomb for the president, but they will not die. But this is because they brought an anti-conversion law. 1999ஆம் ஆண்டு இந்தியாவிலே சங்கராச்சாரியர் என்று சொல்லப்படுகிற ஒரு மத குழுவினர் போராடி ஜெயலலிதாவின் காலத்திலே மதமாட்டத்தை கொண்டு வர வேண்டும், சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சட்டத்தை இந்தியாவிலே அமுல்படுத்தினார்கள். In 98, similarly, a leader of India brought the anti-conversion law by Chief Minister Jayalalitha. ஐயாவை எச்சரித்து தைரியமாக போராடினார். Ayya Rajendram protested against அவர் மட்டும்தான் தைரியமாக இந்தியாவிலே கூட்டத்தை வைத்ததை எதிர்த்து பேசினவர். He is the only one who stood up against this. மற்ற எல்லாரும் அநேகர் பயந்து தயங்கி இருந்தார்கள். Many were afraid and hid themselves. இலங்கையில் இருந்து கொண்டு இந்தியாவுக்காகவும் போராடினார், கிறிஸ்தவ சமுதாயத்துக்காக. Even though he was from Sri Lanka, he even stood up for the Christians in India. அப்படியாக செய்து வரும் பொழுது இலங்கையில் இருக்கிற ஒரு அமைச்சர் மகேஸ்வரன் என்று சொல்லப்படுகிறவர் இதே சட்டத்தை நான் இலங்கையிலும் கொண்டு வருவேன் என்று சொல்லி சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதாவோடு பேசி இலங்கைக்கு கொண்டு வர தீர்மானம் எடுத்தார். Similarly, a minister in Sri Lanka, Maheshwaran, he wanted to bring that same anti-conversion law to Sri Lanka, and he spoke with Jayalalitha to make these preparations. ஆனால் இலங்கையிலே அப்பொழுது சந்திரிகா பண்டாரநாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தார்கள். And at that time the president was Chandrika Bandaranaike. அப்பொழுது ஐயா சந்திரிகா பண்டாரநாயக்கா எழுதினார்கள், So Ayya Rajendram wrote to Chandrika இதை கொண்டு வர வேண்டாம், do not bring this, இதற்கு அனுமதி கொடுக்க do வேண்டாம், not grant permission for தேவன் உங்கள் சந்ததியை காப்பாற்றி வந்திருக்கிறார், this. The Lord has saved your ஆனால் generation, உங்கள் குடும்பத்திலே சாபம் இருக்கிறது, but there is curse in your family. உங்கள் தகப்பனை சுட்டுக் கொண்டார்கள், They shot your father, உன் புருஷனை சுட்டுக் கொண்டார்கள், they shot your husband. உனக்கும் இதே ஆபத்து வந்து உன் குடும்பம் அழிந்து விடும். You will have the same destruction and your ஆனா family நீ will be ஒரு destroyed. கிறிஸ்தவ பாடசாலையிலே படித்தவர், But you studied in a Christian school. உனக்கு ஆண்டவரை தெரியும், You know God. என் சத்தியத்தையும் நீ
நீ கேட்டிருக்கிறாய், பல இடத்திலே உன் அரச மாளிகையிலே வேலை செய்கிறவர்கள் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். You have heard the good news of God. Your people who work in your house have told நீ me. கடவுளுக்கு பயப்படுவதினால் நீ இதற்கு சட்டத்தை கை வைக்காது என்று சொன்னார்கள். Because you fear God, do not keep your hands in this law. அவருடைய ஆட்சி முடியும் வரையும் அவர் அதை கொண்டு வர அனுமதி கொடுக்கவில்லை. Until the end of her reign, she did not bring this law. ஆகவே ஆண்டவர் அவர் தீர்க்க தரிசனத்தை ஐயா மூலம் சொன்னார், உனக்கு ஒரு குண்டு வைப்பார்கள். ஏனென்றால் 94, 95, 93 நீ செய்த ஜெயசிக்ரு என்கிற யுத்தம், இதனால் அநேக சிங்கள ஜனங்களும் தமிழ் ஜனங்களும் மாண்டு போனார்கள். They will keep a bomb for you, and this is because of the riots that you created between Sinhala and Tamil people. அதுக்கு ஜெயசிக்ரு என்று பெயர் வைத்தார்கள். Jayasakru. மீடியா யூனிட் 1, மீடியா யூனிட் 2 என்று பெயர் வைத்தார்கள். Media Unit 1 and Media Unit 2 was named. 94, 95 எல்லாம் நீங்க பார்த்த இந்த 4 டிவில இந்த யுத்தம் தான் நடந்து In கொண்டிருக்கு. 1985, 85. ஆனை இரவு அடிக்கப்பட்டது உண்டு, பல யுத்தங்கள் யாழ்ப்பாண வடக்கிலே நடந்து கொண்டிருந்தது. You would have seen many wars in the northern province. ஆகவே அதிகாரத்தை கேட்டு அவர்கள் மறித்ததினால் அவர்களுடைய வீட்டிலே நீ துக்கத்தை கொண்டு வந்திருக்கிறாய். Because they listened to your order and created this violence and they've passed away, this sadness will come in your house. அந்த கஷ்டம் எப்படி என்பதை கர்த்தர் உனக்கு அறியப்படுத்துவார். The Lord will make you realize what this sadness is. ஆனால் நீ கடவுளுடைய காரியத்துக்கு விரோதமாய் வராத பட்சத்தில், But as you have not come against the God's word, உன்னுடைய ஒரு அவயவம் உன்னை விட்டு இல்லாமல் போகும். one organ will leave from you. ஆனால் நீ சாக மாட்டாய். But you will not die. இதை ஐயா ஹெவ்லாக் கிரவுண்ட்ஸில பப்ளிக்கிலே பல தடவை பேசினார். Ayya Rajendran spoke this in public grounds and in Havelock. C.V. குணரத்ன என்று சொல்லப்படுகிற மினிஸ்டர் வந்திருந்தார்கள். C.V. Gunaratna minister was there. அந்த நாளிலும் மினிஸ்டர்ஸ் வந்தால் மாலை போட எங்களை சகோதரிகளை எங்களை தான் அனுமதிப்பார்கள். அந்த C.V. குணரத்னைக்கு நான் மாலை போட்டேன். C.V. Gunaratna was placed a garland by myself. நான் போடுகிற ஒவ்வொருவனும் சில மாதத்திலே செத்து போய் விடுவான். Whoever I place the garland for. அந்த ரட்னசிறி ராஜபக்சேக்கு போட வைத்தார்கள், அவன் சில நாட்களே bomb-அடித்து செத்து விட்டான். A previous minister I put the garland for, he passed away in a bomb. யாருக்கு போடுகிறோமோ லலிதா துராத்மதரிக்கு போட சொன்னார்கள், போட்டாம் செத்து போயிட்டான். I put it for her as well and she passed away. என்ன சனியனோ சாபமோ தெரியாது. I don't know what curse this is. இந்த மனிதனும் வந்தான், இவனுக்கு மாலை போட்டு அவனும் செத்து போய் விட்டான் கொண்டு வெடித்து. I put a garland for him and he also died. அப்படி சகோதரிகளா இருக்கலாம். எல்லாரும் சிறு வயதிலிருந்து அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய நாட்டு அதிபர்கள் எல்லாரோடையும் ஐயா பழக வைத்தார்கள். Even from a young age, Ayya Rajendran made us all be familiar with great leaders. என் மூத்த சகோதரி எல்லாம் 5 வயதிலேயே ஸ்டேடியத்திலே பாடுவார்கள். My oldest sister will sing even at the age of 5 in stadium. சின்ன சகோதரி 8 வயதிலே ஸ்டேடியத்திலே பாடுவார்கள். My younger sister will sing at age 8 in stadium. இப்படி சகோதரிகள் எல்லாரும் ஊழியங்களை செய்தார்கள். குட்டி குட்டியாக அநேக ஊழியங்களை செய்து அவர்களும் ஊழியத்திலே கஷ்டப்பட்டார்கள். Even my brothers and sisters were trialed in the ministry. சில வேளைகளிலே எண்ணெய் நாங்கள் நித்திரை கொண்டு எழும்பும் பொழுது எண்ணெய் பட்டு திடுக்கிட்டு எழும்ப பார்த்தால் ஐயா எண்ணெய் வைத்திருப்பார்கள். அந்த எண்ணெய் வடிந்து ஊரியங்கள் தலையில் எல்லாம் ஓடும். நாங்கள் பாயிலே போட்டு படுக்க வைத்திருப்பார்கள். We would be sleeping on the floor and the oil will come and touch our heads, and when we look up we'll see that Ayya Rajendran has kept oil blessings for everyone and that oil will come and touch us. ஆரம்ப நாட்களிலே வீட்டிலே ஜெபங்கள் நடந்து ஜனங்கள் கூடும் பொழுது நாங்கள் குழப்படி செய்து கத்தி குழப்பம் பண்ணி விடுவோம் என்று தாயார் எங்களை நேரத்தோடு அழைத்து கொண்டு போய் விடுவார். சில பாக்கு எடுத்து கொண்டு போய் விடுவார்கள். In the beginning days of the ministry, because we were young children and we will be loud and disruptive, Amma Rajendran will take us out. தாயார் ஐயாவின் கஷ்டங்கள், கோபங்கள், கவலைகள், துக்கங்கள், சந்தோஷம் எல்லாவற்றையும் அறிந்து செயல்பட்ட ஒரு அருமையான ஊழியக்காரி. Amma Rajendran knew all of Ayya Rajendran's sadness and happiness, and she was a great minister of அவருக்கு God. எப்பொழுதும் கோபம் வரும், எப்பொழுது சந்தோஷமா இருப்பார். எல்லாவற்றின் படியும் அழகாக நேர்த்தியாக குடும்பத்தையும் நடத்தினதினால்தான் இன்றைக்கு குடும்பமும் ஊழியமும் கம்பீரமாய் நிற்க காரணங்கள் உண்டு. Amma Rajendran was able to manage all of Ayya Rajendran's happiness and sadness, and because of that she is able to balance her ministry and her family. அவருக்கு தடையா இருக்க கூடாது என்று எங்களை அழைத்து கொண்டு போய் விடுவார்கள். As we shouldn't be a disturbance to Ayya Rajendran, Amma will take us மூத்த out. சகோதரி எங்களுடைய பேக்குகளை தூக்கி கொண்டு வருவார்கள். Our oldest sister, she will carry all of our மற்றவர் bags. பிளாஸ்கிலே சின்னவர்களுக்கு தேவையான பால் தண்ணீரை கொண்டு வருவார்கள். Another sibling will carry the flask all needed for the நாங்கள் children. விக்டோரியா பார்க், எலியோஸ் பார்க்,
இந்த இடங்களிலே போய் பல மணித்தியாலங்கள் வெயிலிலே இருப்போம். We will sit in Victoria Park or Elias Park in the sun for many hours. கூட்டம் முடியும் வரையும் நாங்களை கொண்டு வர மாட்டார்கள். கால்ஃப் ஃபேஸ்ல போய் எங்களை They வைத்திருப்பார்கள். will take us to Golf Fest and not bring us home until the meeting. சிறு பிள்ளைகள் கொஞ்ச நேரம் வெயிலுக்கு மேலே இருந்தால் தலைவலித்து அழுவோம். And because we were young children, we would get a headache and cry. சில வேளைகளில் மழை வந்துவிடும். Sometimes there'll be a rain. நனைந்து தொப்பல் எங்களுக்கு அது சந்தோஷம். ஆனால் தாயாருக்கு எவ்வளவு துக்கம் இருக்கும். பிள்ளைகளை தன் சாரிக்கு கீழே ஒரு கோழி சிறகுகளால் மூடுவது போல எங்களை எல்லாரையும் அணைத்துக் கொண்டிருப்பார்கள். Amma Rajendra will cover us all with her sari. இவைகள் எல்லாம் மறக்க முடியாத அருமையானவர்கள். These cannot be forgotten. ஜனாதிபதிகளோடு நிற்கவும் வைத்திருக்கிறார். He has made us to stand with presidents. ஆனால் சாதாரணமாய் எங்களை நடத்தி வந்ததை நாம் மறக்க கூடாது. But we must not forget even the normal இன்று times. இருக்கிற ஜனாதிபதி பிரதமரோடு ஒரு தொலைபேசியிலே கூட கதைக்கிறதுக்கு அனுமதி தந்திருக்கிறார். Even today, the president can be just a one phone call ஒரு away. தொலைபேசி மூலம் எங்களுக்கு கோத்தாபய ராஜபக்சேயோட கேட்கலாம். We can talk with the President Gotabaya Rajapaksa with one. பிரைம் மினிஸ்டரோட மஹிந்த ராஜபக்சேயோட கேட்கலாம். With Prime Minister Mahinda Rajapaksa at one. பிரசிடென்ட் சந்திரிகாவோட கேட்கலாம். President Chandrika and பிரசிடென்ட் மைத்ரிபாலியோட கேட்கலாம். President Maithripala Sirisena. பிரைம் மினிஸ்டர் ரணிலோட கேட்கலாம். Prime Minister Ranil. அப்போசிஷன் லீடர் சஜித்தோட கேட்கலாம். Opposition leader Sajid. அதெல்லாம் முக்கியம் இல்லை. But none of that is எங்களுக்கு important. முக்கியம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு. Our importance is our Lord இவர்கள் Jesus. எல்லாம் மனுஷர்கள், தற்காலிகமாய் ஆளுகை These செய்கிறவர்கள். are all men. இவங்க கொஞ்ச நாள் ஆளுகை செஞ்சுட்டு They போயிடுறவங்க. will reign for a few time, for a short period. அதிகாரம் தந்தாலும் அதிகாரத்தை தந்த தெய்வம் தான் எங்களுக்கு மேலானவர். Even though we've been given authority, the அவர் Lord- ராஜாதி ராஜா. He is the King of Kings. ராஜாதி ராஜாவோடு பேசுகிற பொழுது இவர்களோடு பேசுவது பெரிய When காரியமா? we talk with the King of Kings, talking to them is not a big deal. இதெல்லாம் மனுஷ ராஜாக்கள். They're all man kings. அவர் பரலோகத்தின் ராஜா, தேவாதி தேவன். He's the King of Kings. The King அவரோடு of எந்த heaven. நாளும் தானே We பேசிக்கொண்டிருக்கிறோம். speak with him every day. ஆகவே அவர்தான் முக்கியம் நமக்கு. He is the important. உங்கள் வாழ்க்கையிலும் அவர்தான் முக்கியமாய் வையுங்கள். Even in your life, he should be the அவரோடு பேசுவதுதான் மேன்மை. Speaking with him is the ஐயா அப்படிதான் பெரிய ராஜ்ய இடத்துக்கு போய் பேசிவிட்டு வந்து சாதாரணமா ஒரு பிளேண்டியை குடிச்சு கொண்டு தண்ட ஒரு பிஸ்கட்டை சாப்பிட்டு இருப்பார். Even Rajendra Maya was saying, you will go and speak to great leaders and then come home and be உபவாசத்திலே அவரை போல ஒரு ஊழியக்காரரை நம்ம கண்டிருக்க In முடியாது. fasting and prayer, we have not seen a man like him. கர்த்தருக்கு கொடுப்பதிலே அவரை போல ஒரு உத்தம ஊழியக்காரனை கண்டிருக்க A முடியாது. true minister of God who is giving to God. பணத்திலே, In money, நேரத்திலே, in time, உயர்விலே, in prestige, கௌரவத்திலே, in honor. எது கிடைத்தாலும் ஆண்டவருக்கு அதிகத்தை கொடுக்கிற அந்த உத்தமனை போல நாங்கள் வேற In யாரையும் whatever கண்டிருக்க he receives, there's no true man like Ayaraj. கர்த்தருக்காக எதையும் இழக்க துணிந்த வைராக்கியமான He is தேவதாஸ். able to lose anything for the grace of God. அம்மா அவர்கள் மோசேயை போல சாந்த குணம் உள்ளவர். Amma Rajendram is like Moses. ஐயா குழம்பி விடுவார். தாயார் பார்த்து கொண்டே இருந்து சாதுரியமாய் முடித்து விடுவார். Ayya Rajendram will be frustrated, but Amma will do everything calmly. 98ஆம் 97ஆம் ஆண்டிலே நாங்கள் கூட்டங்களை வைக்கும் பொழுது ஐயாவுடைய கூட்டத்தை கேன்சல் பண்ண சில பௌத்த பிக்குகள் எதிர்த்து வந்தார்கள். In 98-99, many Buddhist priests came in order to stop that. ஹேவ்லாக்கிலே மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. கொழும்பு 5 கவர்மெண்ட் பெர்மிட் எல்லாம் கிடைத்து விட்டாயிற்று. போலீஸ் பெர்மிட் எல்லாம் இருக்கிறது. அவர்கள் மத அதிகாரத்தை வைத்து தடை செய்தார்கள். Though we had all the permissions and the government approvals, they were using their religious rights to stop the அப்பொழுது meeting. தாயாருடைய சொந்த சகோதரன் ஒரு சகோதரன் தான் ஐஜியாக இருந்தார் ஆனந்தராஜா. உடனே அவருக்கு கதைத்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸுக்கு உடனே இரவோடு இரவாக ஐயா குழம்பி விட்டார். அம்மா சொன்னார்கள் நான் ஹேண்டில் பண்ணுகிறேன் என்று உடனே சென்று போய் பெர்மிஷனை எடுத்து இரவோடு இரவாக அவ்வளவு ஸ்டேஜையும் கொழும்பு 7 உள்ள நொமேஜ் மைதானம், அதை விட பெரிய மைதானம், அநேக ஜனம் பார்க்கக்கூடிய இடத்திலே ஒரே இரவோடு இரவாக 1 மாதம் செய்ய வேண்டிய வேலையை செய்தார்கள். Amma Rajendram calmly was able to contact her relative who was at IG, and she gained the permission to change it from Havelock grounds to no man's land ground, which is a greater grounds and more people can be accommodated. வாகனங்களை போட்டு அங்கிருந்து ஜனங்களை இங்கே எடுத்து அடுத்த நாள் கன்வென்ஷன் கூட்டத்தை நடத்தினார்கள். Vehicles were sent to bring the people to this new ground, and the next day the convention happened. மஸ்கேலியா, ஹட்டன், டிக்கோயா, Muscalia, Decoya, நுவரேலியா, கண்டி, Nuverlia Kandi, தலவாக்கல, நாவலப்பிட்டி, Tavalakala, Navalapati. எந்த மத்திய பிரதேசங்களா இருந்தாலும் ஐயா கூட்டங்களை முடித்திருக்கிறார். Whatever hill country Ayya Rajendram has. வடக்கு பிரதேசத்தில் எல்லா பகுதிகளையும் முடித்த புங்குடுதீவு, நயனாதீவு, யாழ்ப்பாணம்,
மானிப்பாயா இருக்கலாம், சாவச்சேரியா இருக்கலாம், பருத்தித்துறையா இருக்கலாம், எல்லா இடமும் கூட்டங்களை முடித்திருக்கிறார்கள். The northern province was completely covered by Ayya Rajendram. பரந்தன், முல்லைத்தீவு, மன்னார்ல இருந்து கிளிநொச்சி எல்லாவற்றையும் முடித்து, திருக்கோணம் மலையில் இருந்து வாகரை உட்பட மட்டக்களப்பு அம்பாறை வரை முடித்திருக்கிறார்கள். From all the districts. அங்காலே மற்ற புலனறுவை, குருநாகல உட்பட தம்புள்ள மதவாச்சியிலே போய் பேசுவீர்களா? வெட்டிடுவார்கள். அங்கு போய் பேசினார்கள். Will you be able to speak in Madavachi? They will murder you. But Ayya Rajendram. 97 ஐயா முதலாவது தீர்க்க தரிசனம் சொன்னார், இலங்கையிலே எண்ணெய் வளம் இருக்கிறது என்று. In 97, Ayya Rajendram prophesied there is oil in Ishmael. மதவாச்சியிலும் மன்னாரிலும் போய் கிண்டி பாருங்கள், எண்ணெயை கடவுள் வைத்திருக்கிறார், படைத்தவர் சொல்லுகிறார் என்று. இன்றைக்கு தான் மன்னாரில் எண்ணெய் கண்டுபிடித்திருக்கிறார்கள். 97 திருக்கரசனம் சொன்னவர் ஐயா ராஜேந்திரம். Ayya Rajendram prophesied in 97 that in Manna there is oil, and only today they have found it. இது எல்லாம் மகா பெரிய தீர்க்க தரிசனங்கள். All of these are great prophecies. இதை அருகாமையிலே போன வருஷம் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருக்கும் பொழுது டெம்பிள் ட்ரீஸிலே அவருடைய வீட்டிலேயே 2 முறை நான் போய் இந்த தீர்க்க தரிசனத்தை ஞாபகப்படுத்தி விட்டு வந்தேன். When the Prime Minister Ranil was Prime Minister, we went twice to tell him of this prophecy in Temple Trees. இந்த கடந்த 2 வருஷமாக 2 தடவை போய் பிரசங்கம் பண்ணி விட்டு வந்தேன். In the last 2 years we have preached in front of him twice. பவர் அண்ட் எனர்ஜி மினிஸ்டர் ரவிகாந்தா நாயக் எங்களுடைய ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வந்திருக்கிறார். நேரடியாக தீர்க்க தரிசனத்தை மீண்டும் ஞாபகப்படுத்தி சொன்னார். Power and Energy Minister came to the fasting prayers and we reminded him of this prophecy. கடந்த 2 வருஷத்துக்கு முன்பாக. Before 2 years. போன வருஷம் சஜித் பிரேமதாஸ் opposition leader வந்திருக்கிறார். தீர்க்க தரிசனத்தை ஆலயத்திலே தெளிவுபடுத்தி அவருக்கு சொன்னோம். Last year when opposition leader Sajid Premadasa came, we reminded him of this prophecy. போன வருஷத்துக்கு முதல் வருஷம் அக்டோபர் சிராந்தி ராஜபக்ச அவர்கள் ஆலயத்திலே வந்திருக்கிறார். ஆலயத்திலே நேரடியாக GL பீரிஸ், மஹிந்த ராஜபக்ச அவருடைய கட்சிக்கு தலைவர் GL பீரிஸ், ப்ரொஃபசர் GL பீரிஸ் அவருக்கு முன்பாக ராஜபக்ச அவர்களுடைய மனைவி சிராந்தி ராஜபக்சக்கு முன்பாக இதை ஞாபகப்படுத்தி சொன்னோம். And when Rajapaksa's Prime Minister Rajapaksa's wife Siranta Rajapaksa and his leader of the GL Peiris came, we reminded this prophecy in front of them as well. நேரடியாக சொல்லுகிறோம், போய் கிண்டி பாருங்கள், மதவாச்சியிலே எண்ணெய் இருக்கிறது. We told them in Madavachi there is oil, go and dig and see. யாருடைய தீர்க்க தரிசனம்? ஐயா 97 பகிரங்கமாக சொன்ன தீர்க்க This தரிசனம். is a prophecy Ayya Rajendram told in 97. கடைசியான யுத்தத்திலே 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் மரித்து போவார்கள், 40,000 பேர் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே மரிப்பார்கள் என்று ஐயா தீர்க்கதரிசனம். Ayya Rajendram prophesied that 1 lakh people will die and within a small amount of time 40,000 people will pass away. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே 40,000 பேர் செத்து போவார்கள் என்று சொன்னார். In a small time period 40,000 people will die. சொல்லிக்கொண்டே வந்தார் தீர்க்கதரிசனம். He kept saying these prophecies. 98 99 ராணி என்கிற இடத்திலே இந்தியாவிலே மகா பெரிய கூட்டத்தை வைத்தார். In 98 99 in Rani in India he had a vast gospel. ஜனங்கள் மைதானம் நிரம்பி பாலத்துக்கு மேலே எல்லாம் இருந்து ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். The grounds were completely filled and people were looking on from a bridge. அவ்வளவான அற்புதங்கள் நடந்தது. That many miraculous signs. 2000 ஆண்டு மதமாட்ட தடை சட்டத்தை ஐயா எதிர்த்து நிறுத்தினார். In 2000 Ayya Rajendram stood against the anti-conversion. இந்தியாவிலே வந்த மத சட்டத்தை ஆண்டவரே இலங்கையிலே வரக்கூடாது என்று 72 மணி நேர வாசத்தை வைத்தார். With a 72-hour fasting, the same anti-conversion law that came in India must not come to Sri Lanka. 72 மணி நேரத்தில் பல ஆயிரம் ஜனங்கள் பல சபைகளோடு சேர்ந்து உபவாசங்களை செய்தார்கள். Many believers and many churches joined together for the 72 hours. கடைசியாக சொன்னார், எத்தனை பேர் ஆண்டவருக்கு உயிரை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? And then he said, how many of you are ready to give your life for Christ? எங்கள் ரத்தம் சிந்தினால் தான் இந்த சட்டம் இந்த தேசத்திலே வரவிடுவோம். If our blood is only spilled, we will allow நாங்கள் மரித்தால் தான் இந்த சட்டம் வரும், நாங்கள் உயிரோடு இருந்தால் வரவிட மாட்டோம் என்று we will not சொன்னார். allow this law to come if we are alive. போய் ஹாபரிலே இருந்த மடக்குழி வீதிகளை மூட சொன்னார். He told them to go and block all of the harbor roads. ஜனாதிபதிக்கு பிரதமருக்கு கடிதம் அனுப்புகிறோம், லெட்டர் அனுப்புகிறோம், மெம்பர்ஸ் அனுப்புகிறோம், அவர்கள் ரிட்டர்ன் அனுப்புகிறார்களே ஒழிய யாருமே ஒரு ஒழுங்கான முடிவை தருகிறார்கள் இல்லை. We have written letters to all the government officials, but no one is giving us a proper answer. கடைசி முடிவு என்ன? எங்களுடைய உரிமையை காட்ட வீதிக்கு இறங்குவது. The last option is to show them our rights and get onto the streets. வீதிக்கு இறங்கினோம். We got to the streets. பட்டன் டியர் கேஸ் யூஸ் பண்ணாதே என்று போய் லெட்டரை கொடுத்தோம் போலீஸுக்கு. We gave the letter that says do not use the baton or tear gas. ஆனால் கொண்டு வந்தார்கள். But still they brought them. அப்பொழுது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதம மந்திரி, அவருடைய மந்திரி மகேஸ்வரன்
மதமாற்ற சட்டத்தை கொண்டு வர முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். And that time Ranil Wickremesinghe Singh and Is the prime is minister. the prime minister, and they're bringing the law to bring the anti-conversion law. ஐயா போராடி ஹாபரை மூடி விட்டார்கள். Ayya Rajendram closed the harbour. அப்பொழுதுதான் அரசாங்கம் திரும்பி பார்க்கும். That's when the government will look. மீடியா வந்தால்தான் அரசாங்கம் திரும்பி பார்க்கும். Only if the media comes, the government. மீடியா வந்து நிறைந்தார்கள். Media came. ஆமி வந்தார்கள் அடிப்பதற்கு. The army came in order to. எங்களை அடிக்க போலீஸ் வந்து The நின்றார்கள். police came to attack. tear us. gasகள் பேட்டன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ரெடியாக They வைத்திருந்தார்கள். brought the tear gas and the batons. ஐயா சொல்றா நீங்க கொள்ள வேண்டாம் எங்களை கொள்ளு. If Ayya said, if you're going to kill us, kill எங்கள் us. அப்போஸ்தலர்களை அப்படித்தான் கொண்டார்கள் சுவிசேஷத்துக்காக. That's how they killed our apostles. மதமாற்ற தடை சட்டத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு அல்ல. We are not against anti-conversion law. ஆனால் அதற்குள்ளே இருக்கிற சட்ட ரீதியான சட்டத்துக்கு புறம்பான எங்கள் உரிமைக்கு புறம்பானவைகள் இருக்கிறது. But there is laws against our rights. சுவிசேஷத்தை பேசக்கூடாது என்று நீங்கள் It எழுதியிருக்கிறீர்கள். is written that we should not speak the எங்கள் gospel. இரட்சகர் சொல்லியிருக்கிறார் சுவிசேஷம் பேசும்படியாக. Our God has said to speak the gospel. அது எங்கள் மேல் வந்த கடமை. நீ யார், உன் சட்டம் என்ன எங்களை தடுக்க? It has become an importance for us. Who are you to stop that? மதமாற்ற சட்டத்தின் கீழாக ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது என்று கொண்டு வருகிறீர்கள். Under the anti-conversion law, we cannot give baptism. எங்கள் இரட்சகர் சொல்லியிருக்கிறார் ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக. Our righteous God has told us to go and give baptism. நீங்கள் என்ன இதை நிறுத்துவதற்கு? Who are you to stop ஆகவே us? நீங்கள் சொல்ற மதமாற்ற தடை சட்டம் என்றாலும் உள்ளே கொண்டு வந்த குறிப்புகள் எங்கள் உரிமைக்கும் எங்கள் மதத்துக்கும் எங்கள் நம்பிக்கைக்கும் விரோதமானது என்று This எதிர்த்தார்கள். anti-conversion law is against our rights and against our beliefs. எங்கள் மரணம் வந்தால்தான் இந்த தடை சட்டமே வரும், இல்லாமல் நாங்கள் சுவிசேஷத்துக்கு மறிக்க ஆயத்தம் என்று சொன்னார்கள். Only if we die will this anti-conversion law come. நாங்கள் எல்லாரும் கேமராக்கள், நாங்களாம் சின்ன சின்ன ஆட்கள் எல்லாரும் நிக்கிற நான் சகோதரன் எல்லாம் கேமராக்களோட வீடியோ எடுத்துங்களுக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட். ரோட்டுக்கு போறோம், பெரிய சன்னிதானம், பெரிய விஷயம் என்று. ஆனால் அது ஆத்மீகம். நாங்களும் உபவாசத்தில் இருந்து எல்லாரையும் ஐயா பழக்கி எடுத்து அனுப்பினார்கள். Ayya Rajendram taught all of us how to do the ministry with fasting and prayer. All my brothers and sisters, we were on that road yet. நாங்கள் மட்டக்குழியில நிக்கிற ஒருவன் சொல்றான், உங்களை நாயை போல சுத்து தள்ளி இவ்வளவு நாளா கத்தி கொண்டிருந்தீங்க தானே, உங்களை எல்லாருக்கும் முடிவு செய்வோம் என்று சொன்னான். One person came and said, you were shouting like dogs all this time. I will put an end to all of you. உங்களுடைய சுவிசேஷத்துக்கு நாயை போல உங்களை சுட்டு தள்ளுவோம் என்று சொன்னான். Because of your gospel, I will kill you like dogs. அவர்கள் குப்பவாளியை கொண்டு வந்தார்கள், துர்நாற்றத்திலே நாங்கள் போய் விடுவோம் என்று. They brought garbage that in the smell we will go. எங்கள் ஜனங்கள் அதே ஆயுதமாக பாவித்தார்கள். எப்படி அதுக்கு கீழே போய் படுத்துக் கொண்டார்கள், அசைய விட மாட்டோம் என்று. அதுவே ரோடை பிளாக் பண்ண காரணமாய் Our மாறிவிட்டது. people went and slept under the garbage disposals and they blocked the road. ஏனென்றால் மதமாற்ற தடை சட்டம் வந்தால் இலங்கை தேசம் அழியும். Because if the anti-conversion law comes to Sri Lanka will be destroyed. மீண்டும் ரத்தம் குடிக்கிற பிசாசு வருவான். Again, the demon that drinks blood will come. குறைந்தது 1 கோடி ஜனத்தையாவது கொண்டு At விடுவான். least 1 crore people will be killed. அதற்கு ஒரு 10, 100, 200 கிறிஸ்தவ தேவ ஜனம் மரித்தாலும் ஆண்டவர் மனமிறங்கி அந்த அழிவை நிறுத்துவார். And if 10 or 20 Christian people are killed, God will have compassion. அந்த ரத்தம் சிந்துதலுக்காக, அந்த விதைக்கப்படுகிற கோதுமை மணிக்காக கோடிக்கணக்கானோர் எழும்பி சுவிசேஷம் பேசுவார்கள். ஆனால் அந்த ரத்தம் சிந்தாவிட்டால், அந்த தடை சட்டம் கொண்டு வரப்பட்டால் தேசம் அழிந்துவிடும். If that blood is shed, then God will have compassion and many will stand up for them. But if that blood is not spilled and anti-conversion law is brought, then many will be destroyed. இதுதான் அதனுடைய ரகசியம் போராட. This is the secret. பயந்தவன் பின்வாங்கினவன் என்ன சொல்வான்? இதெல்லாம் தேவையில்லை, உலக போராட்டம் நமக்கு தேவையில்லை, கடவுள் பாப்பா. Those people who are scared will say, we do not need to fight with this world. This is not our business. உனக்கு God பயம், will உனக்கு come. தயக்கம். You are scared. ஆனால் அன்று ஒரு தானியேல் எதிர்த்து நின்றான். But that day a Daniel stood up. ஒரு ஷாத்ராக், A Shadrach. ஒரு மேஷேக், A Meshach. ஒரு ஆபேத்நேகோ A Abednego. சொன்னான், நாங்கள் வணங்க மாட்டோம். They said, we will not fall down. உன் சட்டத்துக்கு உன் சட்டத்துக்கு நாங்கள் வணங்க மாட்டோம். We will not worship your laws. அதுதான் நாங்கள் செய்தோம். That's what we did there. நாங்கள் மரிக்கவும் We ஆயத்தமாயிருந்தோம். are ready to even die. ஆகவேதான் பிரசங்கம் பண்ணுகிறோம், சும்மா இல்ல. That's why we preach nothing, not for the சும்மா normality. ஏதோ வந்துட்டு மைக்க போட்டு பிரசங்கம் பண்றது இல்ல ஊழியம். It's not ministry is not just putting a mic and speaking. அப்படிதான் விசுவாசிகளை ரோட்டுக்கு அனுப்பிட்டேன் என்று இல்ல ஐயா. தன்னுடைய 2 பிள்ளைகள், நான் 2 பேர் இலங்கையில நின்ற எங்களையும் ரோட்டுக்கு அனுப்பினார். Not just the believers, but Ayah sent his 2 sons who were in Sri Lanka into the road as well. அதுவும் பிள்ளை, இதுவும் என் பிள்ளை. They are all my children.
விசுவாசிக்கு ஆபத்து என் பிள்ளைக்கு வந்தாலும் பரவாயில்லை, விசுவாசிக்கு முதலாவது வரக்கூடாது என்று பயப்படுகிறவர் அவர். He is a man who thinks, I don't mind if harm comes to my children, but my believers should not be harmed. நாங்களும் சந்தோஷம் ஐயாவோடு இருந்தாலே அது இயற்கையா அந்த வைராக்கிய அந்த பக்தி எல்லாம் பிடித்துக் கொள்ளும் உங்களை. When you are with Rajendra Maya, that same faith will capture you. நாங்களும் சந்தோஷமா ரோட்ல இந்த வீடியோல அடுத்து கேப்சர் பண்ணி கொண்டிருக்கிற மீடியாக்கு கொடுக்க. We are also in that road excited and capturing the video. 4 மணித்தியாலம் உச்சக்கட்ட வெயிலிலே குழந்தைகளை வீதியிலே போட்டு போராடினார்கள் ஜனங்கள். For 4 hours people put their children on the roads and இதோ அந்த படங்களை பாருங்கள் அதிலே. See these pictures. இது உண்மை. This is true. நடந்தவைகள் சரித்திரம். This is a history. நாங்கள் ஒரு நாள் இல்லாமல் போய் விடுவோம், நீங்கள் ஆயினும் இந்த சரித்திரத்தை உலகத்துக்கு கொண்டு வாருங்கள். One day we won't be, but you will bring this history. இவைகள் தான் இலங்கை தேசம் ரட்சிக்கப்பட அடுத்த காரணம் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். This is the other reason why. ஆகவே இப்படியாக தான் பல போராட்டங்கள் மத்தியிலே கிறிஸ்தவ சமுதாயம் இன்றைக்கு நிலை நிற்க கூடியதா இருக்கிறது. And amongst most of these sacrifices and trials is the reason Christian society is able to stand today. சிலர் சொல்லுவார்கள், ஐயா வேகமாய் முடித்து விட்டு போய் விடுவார், கடினமானவர், யாரோடும் பழக மாட்டாரோ என்று நினைப்பார்கள். Many people will think that Ayya Rajendram is a very stiff-hearted or doesn't socialize with people. இந்த தேவதாசர்களோடு இருந்து அவர் ரகசியமாய் கதைப்பது உலகத்துக்கு தெரியாது. The world doesn't know how he secretly sits and talks with ministers of God. அருமையான போதர் ரெய்னால்ட் பாம்கே இருக்கிறார்கள். Reinhard Bonnke, pastor is ஆப்பிரிக்காவின் எழுப்புதலுக்கே காரணமான உத்தம He is தேவதாசர். the reason behind the salvation in Africa. பல தடவை ஐயா இருந்து கதைத்து ஊழியங்களை பகிர்ந்து கொள்ளுவார்கள். Ayya Rajendram will sit and speak with him about the இதோ தினகரன் ஐயாவை பார்க்கிறீர்கள். Now you see Pastor Dinagaran Ayya. ஐயா இறந்து போன பின்பதாக தினகரன் ஐயா ஒரு வார்த்தை சொன்னார். இந்த படம் எடுத்த நேரத்திலே தினகரன் ஐயா நோய்வாய்ப்பட்டு அப்பொழுதுதான் சற்று எழும்பி வருகிறார். In this photo here, Dinagaran was ill and he had just come back. அப்பொழுது ராஜேந்திரம் ஐயா சொன்னாராம், பாஸ்டர் ஐயா சோர்ந்து போயிடாதீங்க. And at that time, Ayya Rajendram said, Pastor, please don't be downhearted. உங்களுடைய ஊழியம் உலகத்துக்கு இன்னும் அநேக காலம் தேவை. Your ministry is needed for this world. நாங்கள் எல்லாம் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே நீங்கள் ஒரு தகப்பனாக இருந்து செய்தவர்கள் Before we came to the ministry, you were already a father within the ministry. என்று சொல்லி தன்னை திடப்படுத்தினார் என்று சொல்லி அழுதார்கள். கண்ணீர் விட்டு ஐயா ராஜேந்திரத்தை குறித்து சாட்சி சொன்னார்கள். Pastor Dinagaran Ayya said this testimony about Ayya Rajendram. ஆகவே அது உள்ளே இருக்கிறவர்களுக்கு தான் தெரியும். அன்பு இல்லாவிட்டால் தேவனுடைய ஊழியத்தை இவ்வளவு செய்திருக்கலாமா? Only those within this ministry will know. Without the love, can you do this ministry? பல முறைகள் ஐயாவுடைய சரத்திலே வருத்தங்கள் வந்தது. Many times Ayya Rajendram had illnesses on his body. அவர் மருந்து எடுக்க மாட்டேன் என்று தானாக தன் விசுவாசத்திலே பொருத்தனை செய்திருந்தார். He said he would not take medication in his own faith. அதுக்கென்று மற்றவர்களை அவர் ஒரு நாளும் வற்புறுத்தினதில்லை. Because of that, he has never persuaded other people to follow the faith. எங்களுக்கெல்லாம் வருத்தம் வந்தால் பரடால் எடு அதெடு போய் டாக்டரை பாருங்கள் என்று சொல்லி அனுப்புவார். If we get ill, he will send us to the doctors to get. ஆனால் அவரோ 78ஆம் ஆண்டு பொருத்தனை செய்து விட்டார். But in the year of 1978, he made a promise. அவர் பொருத்தனை செய்ததினால் அந்த பொருத்தனையை மாற்றக்கூடாது. பொருத்தனையை மாற்றினால் நான் பொய்க்காரன் ஆகிவிடுவேன் கர்த்தருக்கு முன்பாக என்றுதான் மருந்தெடுக்காமல் இருந்தார். அதுதான் உண்மை. And because he made that promise, he did not want to seem like a false person in front of God. That's why he did not take medication. ஆகவே இப்படியாக போராடி ஒரு முறை பார்த்தால் அவருடைய கையிலே ஒரு பெரிய கட்டி ஒன்று வந்து விட்டது. And one time he had a swollen hand. பார்த்தால் திடீரென்று அந்த கட்டி ஒரு நாள் வெடித்து ரத்தமாக கொட்டுகிறது. One day that swelling had bursted and then blood was coming from சின்ன it. துணியை சுற்றி கொண்டு போய் மேடையில் நின்று பிரசங்கம் He செய்கிறார். took a small cloth, wrapped it around that and went and ministered. அன்று தோல் நோய் வியாதிக்காரர்கள் எல்லாம் சுகமடைகிறார்கள். On that day, those people who came with skin infections were healed. வீட்டுக்கு வந்து துறந்து பார்த்தால் கட்டியையும் காணவில்லை, ரத்தம் வந்த மாக்கையும் காணவில்லை, எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. And once he came home and he removed the cloth, there was no sign of such illness on his hand. ஒரு நாள் மலையத்து கூட்டத்துக்கு போய் இருக்கும் பொழுது இரவு பார்த்தால் திடீரென்று அவருடைய காலில் இருந்து ரத்தம் கொட்டி கொண்டிருக்கிறது. One time when they went for a hill country ministry, his leg was pouring with blood. உடனே தாயார் கண்டு ஒரு சரத்தினால் மூடி, என்ன பேண்டேஜ் ஒன்றும் இல்லை, கொண்டு போகவில்லை, சரத்தை எடுத்து சுற்றி சுற்றி சரமெல்லாம் ரத்தத்தினால் சோக்காகி விட்டது. Amma took a sarong and wrapped it around his leg, and the sarong was completely drenched with blood. 3 நாள் கூட்டத்தை முடித்து விட்டு வரும் பொழுது அது சுகமடைந்து விட்டது. And once the 3-day meeting was finished, that leg was healed. பல கஷ்டங்களை தனக்குள்ளே வைத்தாலும்
தேவ ஜனங்கள் ரட்சிக்கப்பட தேவனை காட்டின தேவ உத்தமதாசன். Though he had many trials within himself, he was a true minister of God who showed the true சில gospel. டாக்டர்ஸ் அவரோட கைக்கும் பொழுது பார்த்து கதைத்து சிரித்துக் கொண்டிருப்பார்கள் ஃப்ரெண்ட்ஸாக. பிறகு வந்தவங்களுக்கு சொல்வார்கள், அப்பாவுடைய நிலைமை நல்லம் இல்லை, அப்பாவுக்கு சுகம் இல்லை, இது இருக்கிறது, இது சிம்டம்ஸ் இருக்கிறது சொன்னால் அவருக்கு கோபம் வந்துடும். அது கடவுளுக்கு தெரியும் தானே, அவர் எப்பொழுது எடுப்பாரோ அவர் எடுப்பார், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் என்று சொல்லுவார். When Ayya Rajendram's friends who are doctors speak with him and then will come and tell us Ayya Rajendram's health is not good, he will say, the Lord knows when to take me and he will look after me. 78ஆம் ஆண்டு மரிக்கிறது எனக்குத்தானே இவ்வளவு உயிரை தந்தார் என்று சொல்லுவார். The Lord has given me life. I was supposed to pass away in 1978. அதை கர்த்தர் பார்த்துக் கொள்ளட்டும் என்று சொல்லுவார். The Lord will take care of me. 86ஆம் ஆண்டிலிருந்து பகிரங்கமாக யாத்திரைகள், ஆகவே 1986ஆம் ஆண்டு முதல் பகிரங்கமாய் பாத யாத்திரைகளை ஆரம்பித்தார் குட் ஃப்ரைடே ஈஸ்டர் தினங்களிலே. In 1986, the vast Easter procession and Good Friday procession was started. இது சடங்காச்சாரம் அல்ல. This is not a festival. எங்களுக்காக மரித்த ஆண்டவருக்கு அன்பு காட்டி ஒரு கூட்டம் வீதிக்கு சாட்சி சொல்ல இறங்குவது. This is a group of people testifying that the Lord had spilt his blood for us. அந்த நாள் ஓய்வு நாள் என்று எல்லாம் வீட்டில் படுத்து டிவி பார்த்து படம் பார்த்துட்டு இருப்பாரு. On that day, it's a holiday. Everyone will be at home sleeping and watching TV. ஆனால் ஒரு கூட்ட ஜனமாவது இயேசு எங்களுக்காக மரித்தார் என்பதை டிவி போடாவிட்டாலும், ரேடியோ சொல்ல அனுமதி தராவிட்டாலும், வீதிக்காது இறங்கி அந்த சாட்சிகளை போர்டை பிடிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கும் இயேசுவின் எங்களுக்காக சிந்தின இரத்தத்தின் துக்கம் தியாகங்கள் எல்லாம். Even if the TVs or the radios do not allow to tell this good news, there is a group of people, a small group of people who will go to the streets to testify that the Lord has built his blood. அது 500 1000 இன்றைக்கு பல ஆயிரம் ஜனங்கள் எங்களோடு சேர்வார்கள் ஒவ்வொரு பாத யாத்திரையிலும். For every Good Friday procession, many people, hundreds and thousands of people will join us. இதோ பாருங்க இந்த படங்களை. See these pictures. ஆரம்பத்தில் இருந்ததோ அந்த ஐயா அந்த படங்களிலே நடந்து வருவதை பாருங்கள் ஜனங்களோடு. You can see Ayya Rajendram walking with the people in this picture. இப்படி ஜனங்களோடு ஜனங்களா இருந்து ஜனங்களுக்காக என்று கர்த்தரோடு பரிந்து பேசுகிற இயேசு சுவாமிக்காக உண்மையாய் வேலை செய்த ஒரு உத்தம ஊழியக்காரன் ஐயா. He was a true minister of God, Ayya Rajendram, who spoke the truth and did the ministry for God. உங்களுக்கு ஒரு 2-3 மணித்தியால் இந்த வீடியோவை பார்க்க கேட்கவே இவ்வளவு நேரமா என்று சிந்திக்கலாம். You can see that if you see this video for 2 or 3 hours, you will think, oh, it's such a long video. ஆனால் 25 வருஷம் நடந்த ஊழியத்தை தான் இப்பொழுது சொல்லிக் கொண்டு But we வருகிறோம். are telling you of 25 years of ministry. அதன் பின்பதாக மதமாற்ற தடை சட்டத்தையும் கிறிஸ்தவ சமுதாயத்துக்காக நிறுத்தி வெற்றி பெற்றார். And he also stopped the anti-conversion law and brought victory to the Christian இதிலே society. எரிச்சல் பட்ட அந்த அமைச்சரும் அவருடைய சகாக்களும் சேர்ந்து ஒரு கோயில் ஜனங்களை தூண்டிவிட்டு 2000 ஆண்டு ஜனவரி மாதத்திலே எங்கள் ஆலயத்தை அடித்து உடைத்தார்கள், கண்ணாடிகளை எல்லாம். The minister who wanted to bring the anti-conversion law had rioted with the temple people and they broke the church. அதிலும் சிங்கள ஜனங்கள் வெளி மாவட்டங்கள் மாவனல்ல புத்தளம் போன்ற இடங்களிலிருந்து கோபத்தோடு வந்தார்கள். எங்கள் ஆலயத்தை அடித்ததுக்காக தாக்குவதற்கு ஐயா அவர்கள் எல்லாரையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அப்படி செய்ய வேண்டாம், அவர்கள் கர்த்தரை அறியாதவர்கள் செய்து விட்டார்கள், நாம் சாட்சியாக இருப்போம் என்று அதிலும் கூட ஒரு மத கலவரம் வராமல் ஐயா தடுத்து நிறுத்தினார்கள். And many people wanted to riot against these temple people and they came from Puttala, but Ayya Rajendram said that we should not do this. The Lord will see everything, and he obstructed a cultural or belief religious rights from happening. அடிக்க வந்தவர்களை பிடித்து போலீசிடம் கொடுத்தோம், அவர்கள் பணம் வாங்கி அவர்களையும் விட்டு விட்டார்கள். Those people who attacked us, we gave them to the police, but they bribed the police and they ஆலயத்துக்கு வந்தவர்களை எங்கள் ஜனங்கள் பிடித்து விட்டு கட்டி வைத்து கொடுத்து விட்டோம், அவர்களையும் விரட்டி விட்டார்கள் போலீஸ். The believers had captured those people who came to create the riots and gave to the police, but அவ்வளவு they had been released. அநீதி பல தடவை செய்தார்கள். There was no justice. ஊழிய காரியங்களிலே கன்வென்ஷன் குட் ஃப்ரைடேக்கெல்லாம் ஹேண்டில் போஸ்ட் அவுட்ட போய் கொடுக்க போய் எங்கள் ஜனங்களை போலீஸில் பிடித்து ஜெயிலில் எல்லாம் போட்டு வைத்தார்கள். Our believers who went to give out handbills or posters for the Good Friday processions, they were captured by the police and இது ஒரு imprisoned. பிள்ளையா ஹேண்டில் கொடுப்பது பிள்ளை, அதுக்கு சட்டத்துக்கு நாங்கள் அனுமதி பெர்மிஷன் எடுத்து தான் செய்கிறோம். There's no wrong in giving out handbills. We get the correct permissions for it. அவ்வளவு எதிர்ப்பு இருக்கிற நாட்டில தான் இவ்வளவு எழுப்புதல்களை ஐயா அம்மா மூலம் தேவன் கொண்டு வந்தார். God had brought this much salvation and righteousness through Amma Rajendram and Ayya Rajendram in such a
dangerous country. கடைசி 5 வருஷங்களும் ஐயா எவ்வளவாய் தன் சுவவீனத்திலும் ஊழியம் செய்தார் என்பதை கண்டோம். We saw even though Ayya Rajendram's health was not good, he still persevered in his ministry. சரீரம் எல்லாம் பலவீனப்பட்ட அவயவங்கள் எல்லாம் ஷட் டவுன் பண்ணி கொண்டு போகிறது. ஆனால் தொடர்ந்து தன் பலனை முற்றுமுழுதாய் கடவுளுக்கு செலவழித்து His வந்தார். strength was decreasing and his organs began to shut down, but still he persevered. முடியாத நேரத்தில் 2002ஆம் ஆண்டு இந்தியாவிலும் இலங்கையிலும் கூட்டங்களை நடத்தினார். Even in 2002 in India and Sri Lanka, vast ministries were conducted. அமெரிக்கா, கனடா, யூரோப் முழுவதும், ஆசியா நாடுகள் எல்லா இடத்திலும் கூட்டங்கள் நடத்தி ஐயா உயிருள்ள ஆண்டவருடைய வல்லமை நிரூபித்து காட்டின தேவதாசன். And even ministries happened in America, Canada, within Europe and Asian countries to show that there is a truth. கடைசியாக அவர் ஆசைப்பட்டது இலங்கை பணத்தினால் நான் இன்டர்நேஷனல் கூட்டம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். He wanted to do an international ministry with Sri Lankan money. ஆப்பிரிக்காவிலே முதலாவது ஒரு தமிழ் ஊழியக்காரன் இலங்கையிலே இருந்து சென்று பகிரங்க சுவிசேஷ கூட்டத்தை வைத்தார் என்றால் அதுவும் ஐயா ராஜேந்திரம் தான் முதலாவது தேவதாசன். The first person from Sri Lanka to go and do such a great ministry in Africa was Ayya Rajendram. நைஜீரியாவிலே இபோம் என்று சொல்லப்படுகிற இடத்திலே விசால கூட்டத்தை வைத்தார். In Nigeria, a vast ministry took place. அதிலே ஐயாவுக்கு கீழே 60 சபைகளை அவர்கள் கொடுத்தார்கள். And they gave 60 churches under Ayya Rajendram. ஷெப்பர்ட், பிஷப் என்று சொல்லப்படுகிற பட்டங்களை எல்லாம் கொடுத்தார்கள். They gave the title of shepherd and bishop. அந்த காலத்திலே ஐயாவுடைய கண்களிலே கஷ்டங்கள் உண்டாகி, சரீரத்திலே பலவீனம் உண்டாகி, அப்படியான ஒரு நிலைமை ஒரு மனுஷனுக்கு வந்தால் 5-6 வருஷம் ஓய்வெடுக்கிற காலம். ஆனால் ஐயாவோ தன் முழு பலனையும் போட்டு ஒரு ஊழியத்தை நடப்பித்தார். If anyone was to have the same illnesses and eye problems as Ayya Rajendram, they would have had to take 5 or 6 years rest, but Ayya Rajendram still persevered and did God's ministry. எல்லாவற்றையும் முடித்துக் கொண்டு பிரான்சுக்கு 2003ஆம் ஆண்டு தன்னுடைய கூட்டங்களை ஆரம்பிக்க வந்தார். In 2003, he came to France to do his ministry. அங்கே இப்போது கணேசன் எல்லாம் இருக்கும் பொழுது நேரடியாக சபைக்கு சொன்னார், இதுதான் நீங்கள் என்னை கடைசியாக காணுகிற கூட்டம் என்று சொன்னார். And in Pastor Ganeshan's meeting, he told the people, this is the last time you will see me. ஆப்பிரிக்காவை முடித்து நேரடியாக கனடாவுக்கு போனார். After Africa, he went straight to Canada. கனடாவின் கூட்டங்களை முடித்து எல்லா தன்னுடைய சொந்த பந்தங்கள், பழைய விசுவாசிகள் எல்லாருக்கும் வாழ்த்துதல் சொல்லிவிட்டு வந்தார். He saw all of his relatives and believers and said his greetings to them. முன்பு ஒரு காலம் அமெரிக்காவுக்கு போன பொழுது இமிகிரேஷனிலே பிடித்து விட்டார்கள். ஐயாவுக்கு விரோதமாய் ஒருவர்கள் சிலர் செயல்பட்டு. A few years ago in America, they had captured Ayya Rajendram because a few people were against him. அவரை பிரச்சனை கொடுத்தார்கள் இமிகிரேஷனிலே. They gave him some problems. அவர் இலங்கைக்கு வந்து ஹை கமிஷனரோட அப்பாயின்மெண்ட் வைத்து தன்னுடைய போஸ்ட் ஹேண்ட்பில் பேனர் எல்லாம் கொண்டு போய் இமிகிரேஷன் மேசையில வைத்து தன்னுடைய உத்தமத்தை நிரூபித்து காட்டினார். He came back to Sri Lanka and went to the American High Commission and spread out all of his posters and banners and showed him his true self. நான் அமெரிக்காவுக்கு 92 இருந்து போகிறவன். I've been going to America since 92. இன்று நேற்றல்ல நான் அமெரிக்காவுக்கு போகிறேன். Not yesterday or today. நான் ஒரு ஊழியக்காரன், நீ ஒரு டெரரிஸ்டை அமெரிக்காவுக்குள்ளே விடுகிறாய், ஆனால் ஒரு ஊழியக்காரனுக்கு தடை செய்கிறாய். I am a minister of God. You are allowing terrorists into your country, but you என்று are not சொல்லி ஹை கமிஷனரோடு கர்த்தருடைய வார்த்தைகளை கடைசியாக பிரசங்கித்தார். And finally, he shared the word of God with the High Commissioner. அதை கேட்ட மனிதன் சொன்னான், உங்கள் குடும்பத்தின் எல்லா பாஸ்போர்ட்டையும் கொண்டு வாருங்கள், நான் எல்லாருக்கும் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் தருகிறேன் என்று சொன்னார். The commission said, bring all the passports of your people and I'll give them all residency. ஐயா சிரித்துவிட்டு சொன்னார், உன்னிடம் நான் சிட்டிசன்ஷிப் வாங்க வரவில்லை. I did not come to seek your citizenship. என் பிள்ளைகளுக்கு சிட்டிசன்ஷிப் வேணும் என்றால் அவர்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கொள்ளட்டும். If my children want citizenship, let them apply themselves. அவர்களுக்கு படிப்போ வேலையோ கல்யாணமோ அதற்கு அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும். They will look after all of their weddings or their education. நான் ஊழியம் செய்ய நீ தடை செய்யாதே, உன் நாடு தடை செய்யக்கூடாது. அதுக்கு தான் நான் உனக்கு. Do not obstruct me from doing ministry in your country. கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்ய தடை செய்யாதே. Do not obstruct Christian ministers doing the ministry. என்று கிறிஸ்தவ சமுதாயத்துக்காக அதிலேயும் பரிந்து பேசினார். Even then he spoke for the Christian society. ஜனாதிபதி சந்திரிகா அவர்களுக்கு குண்டு வைக்கப்பட்டு அவர் காக்கப்பட்ட பொழுது ஐயாவை கூப்பிட்டு பேசினார்கள் 2002ஆம் ஆண்டு. When the President Chandrika Bandaranaike was saved from the burning, she called Ayya Rajendram. கேட்டார், என்ன எப்படி உங்களுக்கு இவைகள் தெரியும்? She asked him, how do you know all of this?
அவர் சொன்னார், என் தெய்வம் எனக்கு உன் அறைவீட்டுக்குள் நீ செய்வதையும் எனக்கு சொல்லுவார். He said, my Lord will tell me what you do behind closed doors. ஆனால் நீயும் உன் ஜனங்களும் தான் என் ஆண்டவரை தேடுவதில்லை. But you and your people do not seek God. கடைசி 1.5 மணித்தியாலம் கடவுளை விட்டு பேசின பின்பதாக கேட்டால், நான் உங்களுக்கு என்ன செய்து தர வேண்டும்? After Ayya Rajendra spoke for 1.5 hours, the Prime Minister President asked, what should I do for you? யாருக்கும் நான் ஸ்டேட் மினிஸ்டர் ஸ்டேட் கெஸ்டாக வந்தால் நான் உதவி செய்வது வழக்கம். If anyone comes as my state guest, I do them a favor. குண்டு வெடித்து அவருடைய கண் ரிப்ளேஸ் பண்ணி அரசமாளிகைக்கு வந்ததும் ஐயா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கெஸ்டாக கூப்பிட்டிருந்தார். Ayya Rajendra was the first guest after the president had received a false eye after the bomb attacks. அதன் பின்பதாக யசனர் சிரித்து விட்டு, நான் உன்னிடமிருந்து ஒரு பின் கூட நான் இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போக மாட்டேன் நீ தந்தாலும். Ayya Rajendra said, I will not even take a pin from you. நான் என் செல்வந்தத்தை என் கோடிகளை விட்டு விட்டு ஊழியத்துக்கு வந்தவர். I left behind all my riches to come to the ministry. நான் என் ஆண்டவருடைய அன்பை பேச வந்தவர். I have come to speak of the love of Christ. ஆனால் எனக்கு நீ செய்ய முடிந்தால் ஒரு உதவியை செய் But if you can do me one என்று favor. கும்பிட்டு கேட்டார். And he pleaded with இந்த her. வேதத்தை மட்டும் உன் தேசத்திலே பேச தடை மட்டும் விதிக்காதே. He asked, do not bring any obstruction to speak the word of அரசாங்க God. அதிகாரம் இருக்கும் வரை இதுக்கு தடை மட்டும் நீ விதிக்காவிட்டால் அதுதான் நீ எனக்கு செய்கிற உபகாரம் என்று சொன்னார். Until your reign, do not bring any obstruction to speak the word of God. That's the great favor you can do for me. இதை யாரால் சொல்லக்கூடும்? Who can say this? நாம் என்றால் எனக்கு அந்த ரோடத்தா, இந்த வீடத்தா, அந்த சொத்தத்தா, இந்த நாட்டுக்கு சிட்டிசன்ஷிப்பத்தா எல்லாம் கேட்டு எடுத்துருவோம். If it was us, we would ask for all the riches. இதுதான் ஐயாவின் தேவனுக்கான பக்தி வைராக்கியம். But this is Ayya Rajendra's characteristics for the இவை God. எல்லாவற்றையும் முடித்துக் கொண்டு After finishing all of ஆப்பிரிக்கா this, கூட்டத்தை முடித்து 2003ஆம் ஆண்டு after finishing the Africa meeting, கனடா அமெரிக்கா ஊழியங்களை முடித்துக் கொண்டு after finishing Canada, America, சரீரம் எல்லாம் ஊதிவிட்டது. இனி அதுக்கு மேலே இந்த சரத்துக்கு வாழ முடியாத நேரம். கடைசி 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஐயா நாட்கள் நெருங்கி இருக்க வேண்டும். ஆனால் கடைசி 5 வருஷத்தை கூட கடவுள் நீடிக்கிறார். ஐயாவும் இழுத்து ஊழியத்தை நடப்பித்துக் கொண்டே போகிறார். கடைசியாக யூரோப்புக்குள்ளே வந்து சேர்ந்தார். and finally Ayya Rajendra, even though the last 5 years were great tribulations for his body, he persevered in the ministry of God and he finally came to Europe. கடைசியாக பிரான்ஸ் கூட்டத்தை முடித்து He finished the meetings in France. நார்வே கூட்டத்தில் இருக்கும் பொழுது ஐயாவுக்கு கிட்டத்தட்ட 4வது தடவையாக ஹார்ட் அட்டாக் வருகிறது. Ayya Rajendra received his 4th heart attack. 98 வந்தது. 98. பின்பதாக 2000 வந்தது. In 2000. நார்வேயிலே 3வது அட்டாக், 4வது நார்வேயிலே வைத்து வருகிறது. And even the 4th one was in Norway. தாயார் நினைத்தார்கள், நான் சரீரத்தை தான் இலங்கைக்கு கொண்டு போக வேண்டும் Amma என்று. thought that she's only going to bring back his body. நீங்க பிள்ளைகள் இருப்பது போல சில உறவான அன்பான பிள்ளைகள் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு கால் பண்ணி நீங்க வாங்க பிரதர், நிலைமை மோசமாயிட்டானா பிரதர் சொல்றாரு மீட்டிங்கை கேன்சல் பண்ண வேண்டாம் என்று சொல்லி அடுத்த கூட்டத்தை வீல் சேர்ல கூட ஐயாவை கொண்டு போறாங்க. Amma called her dearest who were in Norway and they brought Ayya Rajendra in a wheelchair to the meeting because he didn't வீல் want சேரிலே to. வைத்து ஊழியத்தை நடப்பித்தார். Even in a wheelchair he was doing the ministry. எல்லாம் செய்துவிட்டு ஐயாவுடைய ஒரு ஆசை இருந்தது, இலங்கை இந்தியா ஊழியக்காரன் என்றால் பிச்சைக்காரன் அல்ல என்பதை நான் எப்பொழுதும் நிரூபிக்கிற ஒரு ஊழியக்காரன். அவர் ஒரு நாளும் அவர் காட்டிக்கொள்ள மாட்டார். உங்களுடைய பிச்சை காணிக்கைக்காக நான் வரவில்லை, கடவுள் சொன்னா நான் வருவேன் செய்வேன் என்று இருக்கிற ஒரு ஊழியக்காரன் தன் சொந்த பணத்திலே இங்கிலாந்திலே கூட்டம் வைத்தார். Ayya Rajendra always thought that ministers of God who come from India, Sri Lanka should not be thought as beggars, and he wanted to do a ministry in England with his own money. ஏன் வந்தால் சில ஊழியங்களை நடப்பித்து விட்டு ஒரு பிச்சை போடுவதை போல காணிக்கை கொடுக்க பார்ப்பார்கள். Because when he does the ministry, some people as if they're putting for a beggar, they will give the offering. ஐயாவுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது, ஊழியக்காரன் பிச்சைக்காரன் இல்லை என்று. Ayya always thought that ministers of God are not beggars. ஆகவே அவர் இங்கிலாந்திலும் தன் பணத்திலே ஊழியம் செய்தார். Even with his money, he did a ministry. வந்த ஜனங்களுக்கு ஜெபித்தார். He prayed for the people who இங்க வந்த came. ஊழியக்காரர் எல்லாருக்கும் சொன்னார், இதுதான் என்னுடைய கடைசி கூட்டம். He told all the ministers of God, this is my final என் meeting. ஆண்டவர் கூப்பிடுகிற காலம் வந்திருக்கிறது. The Lord is calling me. My time has come. நோர்வேயிலே ஹார்ட் அட்டாக் வந்தது என்று சொன்னேன். In Norway, he received his heart attack. அப்பொழுது தாயார் பதறி ஓடும் பொழுது கீழே மற்றவர்களை கூப்பிட போகும் பொழுது ஆண்டவர் அவருடைய அறைக்குள்ளே வந்ததை கண்டார். And when Amma went to call other people, the Lord came into his room.
நீ அடிக்கடி என்னை எடுத்து விடும் ஆண்டவரே, என்னை எடுத்து விடும் என்று கேட்கிறாயே. You oftenly ask, Lord, take me, Lord, take me. என்னை எடுக்க வேண்டுமானால் 78ஆம் ஆண்டு நான் உன்னை எடுத்திருப்பேன். If I wanted to take you, I would have taken you in 78. 25 வருஷம் உன்னை வாழ வைத்தது நான். I have kept you alive for 25 நீ years. வெற்றியோடு உன் அறை வீட்டிலே இருந்துதான் கடந்து செல்வாய் என்று சொன்னாராம். You will go with success in your room. ஆண்டவர் போகும் பொழுது அந்த நெஞ்சு வலியும் அப்படியாக கடந்து விட்டது. And when the Lord left, his heart attack also left. 3-4வது அந்த ஹார்ட் அட்டாக்கையும் அவர் கடந்து இங்கிலாந்துக்கு வந்து ஊழியத்தை முடித்து கடைசி எல்லாருக்கும் தொலைபேசியில் அறிவித்தார், தன் பிள்ளைகளுக்கு நான் இலங்கைக்கு போகிறேன், நீங்கள் எல்லாரும் வாருங்கள் என்று சொன்னார். And finally he informed all of his children, I am going back to Sri Lanka, all of you come. அவர்கள் எல்லாரும் They வந்தார்கள். all came. நாங்கள் ஏர்போர்ட்டில் நின்றோம். எங்களால் பார்க்க முடியாத அந்த காட்சி. We cannot forget those sights. அவரை கொண்டு வரும் பொழுது மிக துக்கமாக இருந்தது. When they brought him in the airport. அவர் ஒரு சிங்கம், He is a lion. தேவனுக்காக நின்ற சிங்கம். A lion who stood up for God. அவர்தான் யூத ராஜசிங்கம், அவருடைய பிள்ளைகளும் சிங்கங்கள் தான். He is the lion of Judah and his children are also lions. ஆனாலும் விடவில்லை. But he did not give up. அந்த 1.5 மாத காலமும் சர்ச்சுக்கு போய் ஊழியத்தை செய்தார். That 1.5 months he came and he went to church and அப்படி did. நிலையிலே ஒருவரும் ஊழியம் செய்திருக்க In மாட்டார். that state, no one would have done the ministry. எழும்ப முடியாது. He cannot get up. கொஞ்சம் எழும்பியிருந்தா மூச்சு கஷ்டம் வந்து If விடும். he sits up, he will get breathing difficulty. சரீரம் இங்கி இருந்தது. His body was swollen. ஆனால் ஆண்டவரை பேசுவதை நிறுத்தவில்லை. But he did not stop speaking about God. சில நாட்களாய் ஜனங்கள் வந்து வீட்டிலே ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட பழைய மூத்த ஜனங்கள் A few of our elders would come to the house and pray. அந்த அழுது ஜெபிக்க செய்ய அழுவீங்க, ஆண்டவர் கூப்பிடா நான் போகத்தானே வேண்டும் என்று They சொல்லுவாங்க. will cry and pray, and Ayya Rajendran will ask, why are you crying when God calls you? சில I must அப்பா go." ஆண்டவரே எங்கள் அப்பாவை பார்த்துக்கொள்ளுங்க, தங்க சொந்த அப்பாவை போலதான் அந்த ஜனங்கள் நேசித்தார்கள் ஐயாவை. அவ்வளவுக்கு ஐயாவும் அவர்கள் மேலே நேசம் வைத்திருந்தார். Those believers loved Ayya Rajendran as a father, as their own father, and Ayya Rajendran also loved them as இன்றும் children. நீங்கள் எவராவது கதைத்து பாருங்கள் ஐயாவுக்கு விரோதமா, அவர்கள் தங்கள் சொந்த தகப்பனுக்கு விரோதமாய் பேசுவதை விட ஒஃபெண்டட் ஆகி உங்களை எதிர்த்து வந்து Even விடுவார்கள். today, if anyone speaks against Ayya Rajendran more than their own fathers, they will be angry about it. அவ்வளவாய் ஜனங்களுக்காகவே ஆண்டவருடைய வேலை செய்தவர். That much he did God's work for the people. எல்லாவற்றையும் முடித்து கடைசி நாட்கள் நெருங்கி வந்தது. After everything was finished, the last days had come. 28ஆம் தேதி அக்டோபர் 2003 ஆண்டவரிடம் போக ஆயத்தமான நாள் வந்தது. On the 28th of October 2003, the time had come for him to மரணத்துக்கு 2 நாட்களுக்கு முன்பாக மேடையில இருந்து பிரசங்கம் பண்ணுகிறார், நாங்க செய்வோமா? Even 2 days before his death, he was preaching on the stage. நாங்களாயிரம் தெரியாமல் செய்வோம் எப்பொழுது மரிக்க போகிறோம் என்று. We might do it without knowing that we are going அவருக்கு to die. தெரியும் எப்பொழுது ஆண்டவர் எடுக்க போகிறார். He knows when God is going to take him. எலியாவை எடுக்க அவன் தெரிந்திருந்தான், நான் இந்த இடத்துல போகும் பொழுது அவர் எடுக்க போறார் என்று அவர் தெரிந்திருந்தார். Elijah knew that the Lord is going to take him from there. தெரிந்தும் கடவுளை பேச முடியுமா? Even knowingly, can we talk about God? அவர் செய்தார். He did. 25, 26 2 நாட்களும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திலே பிரசங்கம் செய்தார். 25th and 26th, he preached. சனிக்கிழமை அம்மாவை சொல்லுகிறார், என்னை ஆயத்தம் பண்ணுங்க, நான் போக வேண்டும் ஆலயத்துக்கு என்று சொல்லும் பொழுது நாங்கள் சொல்லுகிறோம், அம்மா அப்பா அடுத்த கிழமை போல எழும்பிடுவீங்க. அம்மா சொல்றாங்க, அடுத்த கிழமை நீங்க எழும்பி நடந்து போயிருவீங்க தானே என்று சொல்றாங்க. இல்லை நான் இந்த கிழமை போகணும், நான் வடிவா இருக்கிறேன்னா என்று வடிவா தலையெல்லாம் சீவி தாடி எல்லாத்தையும் தொட்டு பார்த்து தன்னை அழகுபடுத்தினார். அழகாக ஒரு கம்பீரமாக தான் உடுத்துவார். செய்துவிட்டு அவரை கொண்டு சென்றோம். On the 25th, on the Saturday, when he was getting ready for church, we all said, Rajendran also said, next week you will get up and walk and go to church. Do not hustle yourself. But he said, I must go. Do I look good? அந்த இங்கிருந்து வந்ததை விட மிக்க சுகமடைந்து விட்டார். He had been healed greatly compared to how he அவர் ஆலயத்துக்கு போகும்போது என் சகோதரன் டிரைவ் பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் பின்னதாக இருக்கிறேன், இன்னொரு பிரதர் சைடில் இருக்கிறாங்க. திடீரென்று அந்த டாக்கியா ஜங்ஷனிலே அவர் அப்படியே தலை குனிந்து இப்படி விழுந்து விட்டார். தாயார் நேரத்தோடு போய் எல்லாம் ஆயத்தம் பண்ணி கூட்டம் தொடங்கி விட்டது. ஐயாவை நடுவுகளை கொண்டு போறோம், திடீரென்று இப்படியே விழுந்து விட்டார். My brother was driving and I was seated behind with another brother. When we came near the dock, his head fell.
நாங்கள் பதறி அடித்து ஒருவர் பார்த்து பாப்பா அப்படியே அந்த பெல் சீட்டுக்கு கீழே அப்படி வலிந்து போவதை போல அவருடைய சரீரம் போகிறது. And under the seat belt, his body was falling. ஏன் அவருடைய தீர்க்க தரிசனம் இருந்தது இந்த ஆலயத்திலே ஒரு காலம் மரித்தவர்கள் கூட இதாலே போகிறவர்கள் கூட உயிரோடு எழும்புவார்கள். Because there was a prophecy one day, even the dead when they pass this place, they will be healed. அன்று சனிக்கிழமை அதுதான் நடந்தது உண்மையா. On that Saturday, that's what truly happened. ஆலயத்துக்குள்ளே காரை கொண்டு வந்து வைத்து ஆலயம் அந்த அவர் இறக்குற இடத்துக்கு வர எல்லாரும் கணக்காட்டுற பாப்பா அப்படியே சரிந்து போறாரு. திடீரென்று பெரிய மூச்சோடு அப்படி எழுப்பி வந்துட்டோமா என்று சொன்னார். When the car turned into the church, we started calling people, and at that moment, a great breath came within him, and he woke up and he said, "We arrived." அது அந்த தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதியாயும் இருக்கலாம். And even that could be part of that prophecy. மேலே வந்தார், மேலே மேடையில இருந்தார். He came and was seated on the stage. ஆண்டவருடைய செய்தியை சொல்லி ஜனங்களை ஆசீர்வதித்து ஜனங்களுடைய நன்மைக்காக ஜெபித்தார். And he said the word of God, and he prayed for the goodness of the யாரால் செய்யக்கூடும்? Who can do it? யாரால் செய்யக்கூடும்? Who can do it? பேசின தெய்வம் பார்த்துட்டு இருக்கிறார், ஆனால் சர்வத்திலே பலன் இல்லை. The Lord he is speaking of, he is looking, but there's no strength in his உதவி இல்லாதது போல காணப்படுகிறது. It looks as if he has no. எல்லாருக்கும் ஒரு வேடிக்கை பொருளை போல இருக்கிறோம். We are looking as if we are fools to everybody. அதிலேயும் ஆண்டவரை பேசலாம். Even then can we speak about God. பேசினார் ஐயா. பேசினார். He did speak. இன்னும் ஞாபகம் இருக்கிறது. We still remember. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்தில் கொடுக்க எனக்கு ஒன்றும் இல்லை. The Lord of this world is coming, and I have nothing to offer him. என் ஜீவன், என் ஆத்துமா, என் சரீரம் 1978ஆம் ஆண்டு நான் என் ஆண்டவரிடம் ஒப்படைத்து My body and my soul I have committed to my Lord in 1970. இயேசுவிடம் தான் என் சரீரம், என் ஆவி, ஆத்துமாவின் அதிகாரம் இருக்கிறது. Only the Lord has authority over my body and my soul. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இலங்கையிலே உண்டு, இத்தனை வீதம் ஜனங்கள் உண்டு, இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட நீங்கள் யாரும் கடவுளை மறுதலித்து கூடாது என்று சொன்னார். You must not anyone blaspheme at God, because there's still this many people who do not know the Lord. நான் என் ஆண்டவரிடம் போகிறேன். I am going to my God. என் இயேசுவை நான் பார்க்க போகிறேன் I am going to see my God. என்று சொல்லி பாடினார். And he sang. இயேசுவை துதித்து பாடினார். And he sang praising God. தாயாரிடம் மைக்கை கொடுத்து ஜெபியுங்கள் என்று சொல்லிவிட்டு கடந்து போ சொன்னார். கூடி கொண்டு போனார். He gave the mic to Amara Jadram and he said, "Take me." ஞாயிற்றுக்கிழமை வந்தது, தன்னை ஆயத்தம் பண்ணும்படி சொன்னார். Sunday came and he said to prepare himself. ஆலயத்துக்கு வந்தார். He came to the church. முழு ஆலயத்தையும் சுற்றி அழகாக பார்த்து சிரித்தார். அழகான ஒரு சிரிப்பு சிரித்தார். He looked around all of the church and he smiled. அவர் ஒரு தீர்க்கதரிசி. He is a prophet. அந்த உத்தமன் செய்த ஊழியம் இன்றியமையாத ஒரு ஊழியம். அதை நினைக்க முடியாத உண்மையானவனே. அப்படி தியாகிகள் உங்கள் பிள்ளைகளாய் மாறட்டும், உங்கள் சந்ததியாய் இந்த ஊழியர்களை நடப்பிக்கட்டும் அவரை போல. அதுதான் எங்களுடைய வாஞ்சை. எங்களால் முடிந்ததை செய்கிறோம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அவருடைய ஊழியத்தை, இயேசுவின் ஊழியத்தை அழகாக வைராக்கியமாய் செய்து முடியுங்கள். You and your children do the ministry as Ayala Jadram did and finish the ministry. கடைசி அழகாக பேசிவிட்டு சொன்னார், என் ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் நான் கட்டிவிட்டேன். And he finally said, "I have built a place for my Lord." வசனத்தை எடுத்து பேசினார். He spoke the word. என் எஜமான் வந்து சந்தோஷப்படுவது மட்டும்தான் இனி இருக்கிறது. Only my master must come and rejoice. நீங்கள் தரிசனத்தை இழந்து விடாதீர்கள். Do not lose faith in the vision. எடுத்து செல்லுங்கள் ஊழியத்தை. Take the ministry. இயேசு உங்களோடு இருப்பார் The Lord is with you. என்று சொல்லி சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். And he finally sang Singhasanam. தேவன் என் இயேசு கிறிஸ்து. The Lord is my minister. துதி கன மகிமை எல்லாம் அவருக்கு செலுத்திடுவேன். All glory and honor to him. என் பிதா சந்தோஷப்பட்டிருப்பார் என் ஊழியத்தை பார்த்து. The Lord will be happy in my ministry. என் ஆண்டவர் இயேசு சந்தோஷப்பட்டிருப்பார் என் ஊழியத்தை My பார்த்து. Lord Jesus will be happy in my என் ministry. பரிசுத்தாவி The சந்தோஷப்பட்டிருப்பார் என் Holy ஊழியத்தை. Spirit will be happy in my எனக்கு ministry. அது போதும். If that is enough for me. என் பலிபீடம் எனக்கு சொன்ன பலிபீடத்தை நான் கட்டிவிட்டேன் ஆலயத்தில். தேவனுக்காக எனக்கு I have built the altar for my Lord in Sri Lanka. கிருபை தொடரட்டும் Let the grace continue. என்று சொல்லி தாயாருக்கு மைக்கை கொடுத்தார்கள். ஜெபிங்க. He gave the mic to Amara Jadram and said to pray. பக்கத்தில்
பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிற என் சகோதரன் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்காலே அம்மா இருக்கிறார்கள். I am seated next to him and Amma is on the other side. My brother is there. அம்மா ஜெபிக்க போகும்பொழுது இன்னொரு எடுத்தார்கள் மைக்கு. When Amma went to take the mic to pray, they took the mic. கிருபை தொடரும். Grace will continue. கிருபை தொடரும். Grace will continue. மைக்கை இன்னொரு தாயாரிடம் கொடுத்தார். Again, he gave the mic to ஓ அம்மா என்ன துதி கேட்டார். He said, shall we leave? அம்மா போகலாம். Yes, Father, let's leave. அப்படி போனோம். And we left. அதான் அவர் கடைசியாக அந்த ஆலயத்திலே வந்தது. இந்த காட்சிகள் இன்னும் கண் முன்பாக இருக்கிறது. ஒவ்வொரு நேரத்திலும் நினைக்கும் பொழுது வெளியே வைராக்கியமாய் பேசும் நாங்கள் உள்ளே உடைந்து நான் தேவனுடைய வேலைகளையும் நாங்களும் செய்து வருகிறோம். தாயாரும் செய்தார்கள். ஆகவே நான் சொல்கிறோம், எங்கள் நாட்கள் எவ்வளவு என்று எங்களுக்கு தெரியாது. நீங்கள் உங்கள் காலத்திலே வேகமாக எழுப்பி ஊழியர்களை செய்து தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டும். We don't know how many days we are going to be there to do the ministry. In your time, you must build the kingdom of God. முடிந்தபடி உங்களை வேகமாக எழுப்பி விட்டு பழக்கி விட்டு போய்விடுவோம். In our time, we will fast and quickly teach you the ministry and uplift you. 26ஆம் தேதி எங்களோடு இருந்தார்கள். On the 26th, he was with us. 28ஆம் காலையிலே திடீரென்று அம்மாவோடு எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கதைத்தார்கள். On the 28th morning, he called Amma and all of us. ஆகாரத்தை கொடுத்தோம், சாப்பிட்டார். He ate, we gave the food. திடீரென்று அம்மாவோட கிட்ட நான் அழகா இருக்கிறேன். Then he asked them, what do I look like? அம்மா சொன்னாங்க, பேய் மலை தானே, And Amma said, you always look like நீங்க சிங்கம் தானே சொன்னார்கள். you are the sick, you are the lion. இந்த டென்ஷன்ஸையும் வடிவா போட்டு விட்டுருங்கன்னு சொன்னார்கள். He asked, fix my dentures for me. அவ்வளவுதான். அப்படி கட்டிலில் இருந்த ஒரு சிங்கத்தை போல யாரை போல வியாகுலப்பட்டோ கஷ்டப்பட்டோ இல்லை, ஜெபியுங்கள் என்று He சொன்னார்கள். told us to pray. என் சகோதர சகோதரிகள் எல்லாருக்கு முன்பாக நிற்கிறோம். All of my brothers and sisters, we will be in front of எங்கள் you. ஆலயத்தில் இருந்த பிரதர் ராஜமணி, பிரதர் சந்தன இவர்கள் தான் குடும்பத்தை தவிர வேறு நபர்கள் அந்த வீட்டுக்குள்ள ரூம்ல From our இருக்கிறார்கள். church, Brother Rajamani and Brother Sandram were the only people in that room with us. மற்ற சகோதர சகோதரிகளும் சிஸ்டர் சந்திரா அவரும் தான் இந்த ரூம்ல இருக்கிறோம். அம்மா அம்மா தலையில கை வைத்து ஜெபிக்கிறார்கள். And Amma placed her hand on his head and she was praying. சகோதரன் எல்லாரும் சகோதரன் 2 பேர் சாமுவேலும் டேனியலும் பக்கத்துல இருந்து இப்படி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். My brothers, Brother Samuel and Brother Daniel, were holding him on either side. ஜெபிக்கும் பொழுது அன்றைக்கு தான் ஒரு அபிஷேகங்களையும் அந்த வீட்டுக்குள்ளே கொஞ்ச நேரத்துல யாருக்கும் தெரியாது. ஐயா எங்களை வீட்டு அறைக்குள்ளே கூப்பிடுதான் வீட்டுல ஜெபித்த எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்கள். திடீரென்று ஒரு அபிஷேகம் அந்த வீட்டுக்குள்ளே மேல் மாடியிலிருந்து கீழ் 3 மாடிகளிலும் ஜனங்கள் ஜெபிக்க தொடங்கி அழுதெல்லாம் வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறார்கள். யாருக்கும் தெரியாது என்ன நடக்கிறது என்று. And at that moment, all 3 floors, people were praying and everyone received the anointing. திடீரென்று வீதியிலே ஒரு ஊழியக்காரன் போறான். அவன் வீட்டுக்குள்ளே வருகிறான். கடவுள் சொல்லுகிறார், உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு மகிமை வெளிப்படுகிறது, நீ உங்கள் வீட்டுக்குள்ளே போக சொல்கிறான். அவன் உள்ளே ஓடி வரான். யார் அந்த ஊழியக்காரன் என்று இன்றும் எங்களுக்கு A தெரியும். minister of God was walking across the road and he came into our house and he said, the Lord is saying that there's a greater anointing in this house and I must come inside. இந்தியாவில் இருந்து ஒரு கால் வருது. உடனே எல்லாரும் வீட்டு ஐயா ராஜேந்திரம் என்று ஒருவர் இருக்கிறாரா, அவருடைய வீட்டுக்குள்ளே போங்க, அங்கே ஒரு மகிமை உண்டாகிறது என்று இந்தியாவில் யாரோ ஒரு மனிதன் எங்கள் நம்பர் எடுத்தார்கள். இப்படி தீர்க்க தரிசனத்தின் முறைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ரூமுக்குள்ளே இருக்கிறோம். கண்ணை திறந்து பார்க்க நாங்கள் அன்றைக்கு தான் ஜெபிக்க கத்துற அவ்வளோ ஒரு அபிஷேகத்தை எல்லார் மேலும் கொடுத்தார். ஜெபித்து கொண்டு வந்து கண்ணை திறக்க அம்மான்னு சொன்னார், அபிஷேகம் என்று சொன்னார். At that moment he said, anointing. அப்பொழுது அம்மா சொன்னார், ஜெபிக்கவா, நான் ஜெபித்து கொண்டுதான் நான் இருக்கிறேன் என்று சொன்னார். 2வது முறையாக அபிஷேகம், Secondly, he said anointing. 3வது முறையாக அபிஷேகம் Thirdly, he said என்று சொல்லி அப்படியே தாயார் மேலே நான் சாய்ந்தார். like that he fell இருந்து கொண்டேதான் ராஜாவை போலதான் seated just like a king. தன் ராஜாதி ராஜனுடைய வேலையை முடித்தார். He finished the King of Kings' works. இன்னும் ஐயோ என்ன பப்பா போயலன்னு கதறினோம். We cried, no, Father, you have not left us. டாக்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க, செக் பண்ணல, அவர் வந்துட்டாருன்னு தான் சொன்னாங்க. Immediately doctors came and they confirmed that Ayah had passed away. 5 நாட்களாக அவருடைய சரீரம் இருந்தது. காரணம் பல ஆயிரம் ஜனங்கள் இலங்கை உலக நாடுகளிலிருந்து வந்து பார்த்தார்கள். For 5 days we kept him in the church as many people came to see him. கடை
கடைசி ஐயாவோட அம்மா எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வரும் பொழுது காலை ஊண்டி கொண்டிருக்கும் பொழுது சொல்றாங்க, நீ ஒரு தேவதூதனை போல என்னோட இருந்தாய். Finally, when Amma was with Ayya Rajendra, she was holding his leg, and Ayya Rajendra said, "You are like an angel of God." மற்றவர்கள் என்றால் என்னை விட்டு எப்பொழுதோ போயிருப்பார்கள். If it was anybody else, they would have left me many days நீ ago. என்னை ஒரு நாள் விட்டு கொடுத்ததில்லை. You never let go of me. உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் சிலதை ஆயத்தம் பண்ணிட்டேன், நீ அதிலே வாழ வேண்டும், உன் பிள்ளைகளோடு கூட நீ கையேந்த கூடாது என்று சொன்னார். You must not even ask your children, but I have made preparations for you. கடவுளும் உன்னை விடமாட்டார், உன் பிள்ளைகளிடமோ யாரிடமும் கையேந்த நானும் உன்னை விடமாட்டார், நான் வசதி செய்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். God will not let go of you, but you should not go to your children. I நீ have யார் made all things. எதுக்கும் பயப்படக்கூடாது என்று தாயாரை திடப்படுத்தினார். Do not be scared for anything. அந்த கடைசி மீட்டிங்ல சொன்னார், இவன் என் தேவதூதரை போல என்று அம்மாவை குறித்து பேசினார். Even in the last meeting, he said, she is like my angel of God. தன்னோடு கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் நன்மையிலும் தீமையிலும் இருந்தவரை கூட கர்த்தர் அவருடைய தீர்க்கதரிசியானதினால் அதிலும் அவருக்குரிய அன்பையும் கனத்தையும் செலுத்தி விட்டு தான் போனார்கள். Even though she was not just a wife, even though she was a minister of God, he had made all preparations for her. ஐயாவுடைய எல்லா வேலையும் முடிந்தது. அடக்கம் பண்ணுவதற்கும் பிரச்சனை எங்களுக்கு. Even to do the funeral, we had problems. ஒரு கூட்டத்தினர் வந்து ஐயா உயிரோடு எழும்புவார் என்று போராடி பிரச்சனை பண்ணி எங்களுக்கு விசுவாசம் இல்லையோ என்று சொல்லி போராடி A கொண்டிருந்தார்கள். few people protested, saying that Ayya Rajendra will get up from his deathbed. நாங்களும் அழுகிறோம், தாப்பனை இழந்திருக்கிறோம், முடியக்கான இவண்ட போராட்டம் இன்னும் கஷ்டம். We have lost our father, but their protest was even tribulation. அந்த கண்ணீரோட 3-4 நாள் நாங்க சாப்பிடவும் இல்லை, 4 நாட்கள் உபவாசம் வேற. அப்ப நாங்களுக்கு இல்லாத விசுவாசமா அவங்களுக்குள்ள இருக்கு. We were fasting for 3-4 days. Even with all of that, do we not have the same faith as him? அந்த ஐயாவை வைத்து அந்த 5 நாட்களும் முட்டி மின்னல்களும் முழக்கங்களையும் எல்லா ஜனங்களும் சாட்சி கொடுத்ததை கண்டோம். Even on those days, there was great thunder and lightning on those மழை days. இருக்காது, ஒரு இயற்கையின் இடி முழக்கத்தின் என்னென்றால் ஐயா அப்படிதான் ஊழியம் செய்தார். மழையை பார்த்து மேடையில் நின்று இயேசுவே நானும் ஊழியக்காரன் என்றால் இந்த மழை நிறுத்தும் என்று சொல்லும் பொழுது மழை நிறுத்தின கடவுள். He was a minister of God who would look at the rain and say, I am prophesying, I am saying to the rain to stop, and he is that kind of minister. தடை வரும் பொழுது இயேசுவை நாமத்தினால் சொல்லுவார், அந்த தடை நீங்கி போற அவ்வளவு ஒரு எலியா மோசே போல எங்கள் காலத்திலே கண்ட ஒரு He is தீர்க்கதரிசியாய். like Elijah and Moses of our time, who will speak to nature. ஒரு நாள் திடீரென்று சொன்னார், தலையெல்லாம் வலிக்கிறது, கண் வலிக்கிறது என்று ஒரு 98ஆம் ஆண்டு போல ஒரு நாள் சொன்னார். And one day he came and he said, my head is all paining and my eyes are all paining. திடீரென்று ஒரு இரவு நேரம் எங்களை எல்லாரையும் ஜெபிக்க சொல்ற, நாங்கள் எல்லாம் ஜெபிக்கிறோம், இங்க வா சின்ன பிள்ளைகள், நாங்க சின்ன பிள்ளைனாலும் ஜெபி என்று சொன்னார்கள். And he's called all of us and said, even if you're young people, pray. போதும் ஜெபித்த பின்பு சொன்ன, நீங்களாம் போங்க என்று சொன்னார். And then he said, okay, all of you can lead now. திடீரென்று சொன்னார், எனக்கு கண்ணொன்றும் தெரிகிறது இல்லை என்று சொன்னார். Suddenly he said, I cannot see anything. காலை மட்டும் கண்ணொன்றும் தெரியவில்லை ஐயாவுக்கு. Until morning he could not இது ஒரு see வெள்ளிக்கிழமை anything. நடக்கிறது. This is happening on a Friday. காலையிலே திடீரென்று சத்தமாக அம்மாவை கூப்பிட்டு சொன்னார், நான் மேல் தட்டுக்கு போக வேண்டும், எனக்கு கைப்பிடித்து விடு என்று சொன்னார். And suddenly he said, I must go to the top floor, help me. என் கண்கள் தெரியவில்லை என்று I சொன்னார். cannot see anything. அம்மா அப்படித்தான் போகும்பொழுது அந்த பாதை இப்படி வரும் சொன்னா, நீங்க யாரையும் இனிமேல் மேல வர வேண்டாம், இதுல ஒரு பேரியர் வைங்க என்று சொன்னார். ஒரு கவுச்சை கொண்டு வைத்து விட்டார்கள். And he said to block off the beginning of the stairs and no one should come up. மேல் மாடியிலும் ஒரு கவுச் மூடி இருக்கிறது, கீழ் மாடி அந்த படியிலையும் கவுச் மூடி இருக்கிறது. On both the ends of the stairs, the couch was covering. தன்னுடைய ரூமிலிருந்து மேல் தட்டு ரூமுக்கு போய் ரூமை மூடிக்கொண்டார். He went inside that room upstairs and closed the door. காலை 10 மணியிலிருந்து ஒரு 2 மணி வரையும் மகா பயங்கரமான இடியும் மின்னல்களும் கேட்டுக்கொண்டிருந்தது. From 10 a.m. in the morning till 2 in the afternoon, a great lightning and thunder sound. சில வேளை ஆண்டவரோடு நாங்கள் ஜெபிப்போம், கர்த்தாவே நீர் இதை பாரும், அதை தானே அப்படிதானே நாங்கள் ஜெபிப்பதுண்டு. Sometimes when we pray, Lord, see this, see that. That's how சில we pray. நேரம் ஐயா ஜெபிப்பது ஆண்டவரோடு கதைப்பதை போல இருக்கு. And when Ayya Rajendra prays, it's as if he is speaking with God. ஆண்டவர் சொல்வதற்கு ஆம் இல்லை என்று பதிலெல்லாம் சொல்வதை கேட்க கூடும். சில நேரம் அவருடைய அறையை விட்டுக் Sometimes you can hear him responding to God yes and no. அன்று அதே போல சத்தம் மேல் மாடியிலே கேட்கிறது. Similarly, that sound was heard. ஒரு நேரம் ஐயாவுடைய சத்தம் கேட்கிறது, ஒரு நேரம் இடி முழக்கத்தின் சத்தம் கேட்கிறது. One time you can hear the Ayya Rajendra sound, the other time you can hear the thunder sound. எங்களுக்கு இடி முழக்கம் போல இருக்கிறது. For us it sounds like thunder. இதெல்லாம் நடந்த பின்பதாக தான் என்ன நடந்தது என்று சொன்னார். Only after what happened he told us.
கண் தெரியாமல் கைலாக பிடித்து உதவி தேடி மேலே போனார். Without me being able to see, with help I went upstairs. அந்த 10 இருந்து 2 மணி வரை இடியும் மின்னல்களும். From 10 to 2 there was thunder, lightning. பின்பதாக அமைதலான ஒரு நேரம். Then a quiet time. திடீரென்று ஒரு 3 மணியிலிருந்து மீண்டும் அதே சத்தம் கேட்க From தொடங்கியது. 3 o'clock again the same sound. ஆம், இல்லை, நீர்தான், ஓம், நீர் சர்வ வல்லமை உள்ளவர், இப்படி எல்லாம் அவரோடு சம்பாஷித்துக் கொண்டிருந்தார். And he is responding and talking with the Lord. திடீரென்று ஒரு 4 மணிக்கு சத்தமாக அந்த கவுச் தள்ளப்பட்ட சத்தம் கேட்டது. And at 4 o'clock we heard a loud sound, the couch being இப்படி பலவீனமாய் முடியாமல் போனாரோ அப்படி எல்லாம் இறங்கி வந்ததை பார்த்தால் ஒரு 10 சாப்பாடை சாப்பிட்டு ஒரு 100 விட்டமினை போட்டு இறங்கி வந்தா இப்படி இருக்கு, ஒரு கம்பீரமா இறங்கி வாரார். And not the same way he went up, he came down. He came back with a power and a force and a strength. ரெண்டாம் மணி தட்டி பார்க்கறது, ரெண்டாவது கவுச்சை காலால் இப்படி தள்ளினால் அது வேகமாய் போய் அங்கே தள்ளப்பட்டு. And from the stairs he pushed the chair with his leg and his வெள்ளனோடு அப்படி இறங்கி வந்து ரூமுக்கு போனார், குளித்தார், கார் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போய்விட்டார். With a great strength he came down, he had a bath, he got ready and he went to church. சர்ச் மேடையில போனது பாட்டல் அடிப்பாடு மைகத்தாண்டு எடுத்தார் கையில. He stopped the music and he took the mic to his hand. சற்று நேரத்துக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு நான் சந்தித்தேன் என்று சொன்னார். A few moments ago I met with the Lord. என் தெய்வம் என்னோடு பேசினார். The Lord spoke with me. என்று சொல்லும் பொழுது அந்த ஆலயத்திலிருந்து அவ்வளவு பேரும் அபிஷேகப்பட்டார். At that time the whole church was filled with an anointing. அப்படியே நான் குருடனாயிருந்தேன், 10 மணித்தியாலம் குருடனாயிருந்தேன். I was blind for 10 hours. கடைசி 1 மணித்தியாலத்துக்கு முன்பதாக ஆண்டவர் என்னோடு பேசிவிட்டு போகும்பொழுது என் கண்களை திறந்து விட்டு போனார். Within the last hour when the Lord spoke to me, he opened my eyes before he என் left. கண் திறந்து நான் அவரை கண்டிருந்தால் நான் செத்து போயிருப்பேன். If my eyes opened and I saw him, I would have died. ஆகவே என் கண்களை மூடி தன்னோடு என்னோடு பேசின பின்பதாக என் கண்ணை திறந்து விட்டு So போனார். he made me blind, and then after I spoke to அப்படியான him, ஒரு தீர்க்கதரிசி எங்களை விட்டு போனதும் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பார். if such a prophet had left us, imagine how it would have felt. எல்லாம் வெறுமை, Everything was எல்லாம் ஒரு empty. அமைதல். Everything was quiet. தாயார் அழுது கொண்டே இருப்பார்கள். Amma would always be crying, ஆனால் இரவெல்லாம் ஜெபத்தை வைப்பார்கள். but she kept prayers all night. அம்மா பப்பா இல்லை எழுதில்லாமா இல்ல வாங்க எல்லாரும் வாங்க ஜெபிங்க. We would say, Ayya Rajendram is not there, we are not able to, but Amma would encourage us. வாங்க ஜெபிங்க எல்லாரும் ஜெபிங்க. Come and pray. 40 நாட்கள் ஜெபம் வைத்தார். We prayed for 40 days. சில நாட்களை பார்த்தால் ஆலயத்திலே ஜனங்களும் சோர்ந்து விட்டார்கள். ஏனென்றால் ஐயாவை ஒரு தீர்க்கதரிசியாய் பார்த்து அவர் இல்லை என்கிறதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Even the believers in the church having seen Ayya Rajendram, they couldn't take up that he was no more. சில வேளைகளிலே அவரை அதிகமாய் அவர்கள் எண்ணிவிட்டு ஐயாவை அடக்கம் பண்ணின இடத்திலேயே போய் அமர்ந்து கொள்வார்கள் பல மணித்தியாலங்கள். Sometimes they would even go seeking Ayya Rajendram at the burial site. நாங்கள் போக வேண்டாம் என்றாலும் எங்களோடு சண்டைக்கு வர தொடங்கிவிட்டால் நீங்கள் என்ன எங்கள் ஐயாவை மதிக்க விட மாட்டேன் என்கிறீர்களா? If we tell them don't go, they will come against us saying you're not letting us honor him. இல்லை, அவர் தேவனுக்காக மரித்தார், இயேசுவை உங்களுக்கு காட்டார், இயேசுவோடு வாழுங்கள். அவரை நீங்கள் அப்படி தேடினால் அது ஒரு விக்கிர ஆராதனையாய் மாறிவிடும். But we would tell them if you go in search of him, it will become an idol worship. Seek God. சில நேரம் கொண்டு போய் மடுதிரியில பத்த வச்சு காலையிலிருந்து மாலை மட்டும் அந்த இடத்தில் அவ்வளவு அன்பாய் இருந்து கொண்டு தொடங்கி விட்டார்கள். They began to light candles and be in that area for many hours. எங்களோடு கோபத்துக்கு சண்டைக்கு வந்து விட்டார்கள் நாங்கள் வேண்டாம் என்று சொன்ன பொழுது. They came against us when we said not to do this. ஏன் அவ்வளவு அன்பு ஐயாவிலே? Why? Because they have so much ஆனால் love. கர்த்தர் பிரியப்பட மாட்டார், அது ஒரு விக்கிர ஆராதனையாய் மாறிவிடும். But God will not be happy because it will become an idol worship. ஐயா செய்த ஊழியங்கள் வீணாய் போய்விடுமே. All the ministries that Ayya did. அதற்காக போராடி பின்பதாக அவர்கள் உணர்ந்தார்கள் இதற்கு தான் சொன்னோம் என்று. And afterwards they realized this is why we were saying. அதன் பின்பதாக தாயார் அழுது மேடையிலே ஏறி நிற்பார்கள். Amma would cry on the stage. ஜனங்களும் குறைந்து போய்விட்டார்கள். And the people also reduced. ஐயா இங்க இருந்தவர் Ayya was there. நம்ம இங்க இருந்து கொண்டு வர வேண்டி And வந்தது. we have to bring it from the bottom. எங்கேயும் வர வேண்டும், இங்க போனாதான் ஜனம் ஏற்றுக்கொள்ளும். And only if we go above the people, believers will accept. அவ்வளவு கடவுள் நடத்த வேண்டும். God has to lead us. எங்களையும் தாயார் ஒரு ஊழியர்களை பணிப்பிக்கிறார், ஆயத்தம் பண்ணுகிறார்.
Amma is teaching us and helping நாங்கள் us. ஏலாது என்று சொன்னால் அழுவார்கள். When we say we are not able to, she will cry. ஆகவே சரி சரி அம்மா என்று அம்மாவை திருப்திப்படுத்த சகோதர சகோதரிகள் என்று ஒவ்வொரு ஊழியங்களுக்காக அனுப்புவார்கள். பழக்கி கொண்டு வருகிறார் கடவுள். And in order to comfort her, we would do the ministry. தாயார் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார், ஜனங்களே மீண்டும் கடவுளை தேடுங்க, சபையை விட்டுறாதீங்க. Amma Rajendram said in prophecy, people come back to the church, do not ஒரு let go. 12 வயது பிள்ளை மரிக்க போகிறான், அகால மரணம் வரப்போகிறது. A 12-year-old child is going to pass தாயார் சொல்றார், away. நான் எப்படி இதை சொல்ல இப்பதான் ஒரு துக்கத்தை அனுபவித்திருக்கிறேன், எப்படி நான் இந்த துக்கமானதை சொல்லுவது என்று அழுவார்கள். Amma would cry, how can I say such a prophecy? We've just gone through a suffering. ஆண்டவர் சொல்லுவார், சொல்லு. But the Lord will say, tell them. சொன்னார்கள். Amma said. சனிக்கிழமை சொல்லுகிறார்கள், திங்கட்கிழமை ஒரு தம்பி முன்பு ஐயா இருந்த காலத்துல சபையை விட்டு ஒரு பிள்ளையான வழியில போனவங்க ஒரு கூட்டம் அவங்களோட குடும்பத்துல சர்ச்சுக்கு வருவாங்க, ஒரு கூட்டம் வார இல்லை. அந்த வராத கூட்டத்துல ஒரு மகன் ட்ரெயினை விட்டு இன்னொரு ட்ரெயினுக்கு பாய போய் அந்த ட்ரெயின் அடித்து கொண்டு நறுக்கிட்டு போய்விட்டதை அடக்கம் பண்ண வேண்டிய நிலைமை, மரணம் வந்து விட்டது. Oh, Amma said the prophecy on Saturday, and on Monday, this boy, he was a 12-year-old boy, he was jumping between trains and he got stuck in the middle and he passed away. அடுத்த சனிக்கிழமை திரளான ஜனங்கள் வந்தார்கள். மரண ஒரு பயம் வந்தது, அதுக்குள்ள தீர்க்க தரிசனத்தின் பயம் வந்தது. The following Saturday, a fear of the prophecy came and the church. அரவாசி சனம் நிறைந்தாயிற்று. Half of the church was filled. மற்ற ஜனங்களை காணல. The rest of the people are கடவுள் இன்னொரு தீர்க்க தரிசனத்தை சொல்றார். God gave another prophecy. எச்சரி, இன்னொரு மரணம். Precaution, another death is going to அம்மா come. சொல்ற, ஆண்டவரே நான் முடியாது, இவ்வளவு மரணம் போதும் ஆண்டவரே. Amma said, our Lord, enough of loss. நான் தெய்வம் சொல்லு. I am the Lord, tell them. பாஸ்டர் கணேசன்லாம் நிக்கிறாங்க. அந்த முதல் கூட்டங்கள்ல ஒரு தீர்க்க தரிசனத்திலேயே 70 பேருக்கு மேல வந்தாங்க. Ganeshan was at the meeting and over 75 people came for கேட்டு just one பாருங்க, அவங்க prophecy. நம்பருக்கும் பரிசு கடிச்சு கேட்டு பாருங்க, உண்மையா இல்லையா. Call them and ask them. சில ஊழியக்காரர்கள் எங்களோட நின்றாங்க சில காலம், அதான் அவங்கள மறக்க முடியாது நம்மளால. Some ministers of God were with us for many times. ஆகவே இந்த தீர்க்க தரிசனம் 14 வயதுக்குள்ளே ஒரு மான் சாவ போறான், தயவு செய்து ஜனங்களை கர்த்தரை துச்சம் பண்ணாதீங்க, வாங்க கடவுளை என்று கெஞ்சினாங்க. A boy of 14 years is going to pass away. Please come to God. Do not be behind on God. சனிக்கிழமை தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. On Saturday the prophecy was told. ஒரு பிள்ளையை இன்னொருவன் ஸ்கூல்ல பெட்டால் அடிக்கிறான். புதன்கிழமை 14 வயது ஒரு படியன் இறந்து போய்விட்டான். அவங்களோட தகப்பன் ஒரு இடத்துல பணம் கொடுக்குறாங்கன்னு சர்ச்சை விட்டு போய் பிறகு கடவுளை இல்லாம தூஷிச்சு திரிகிற ஒரு மனுஷன், அந்த குடும்பத்துக்குள்ள மரணம் வந்துச்சு. Another boy had hit this child with a bat and he had passed away. இரண்டாவது மரணம். முதல் மகன் அடக்கம் பண்றவங்க நானும் தாயார் அடக்கம் பண்ணோம். இரண்டாவது மகன் அடக்கம் பண்ண அவனோட காலுக்கு கீழே. எப்படி அனனியா சப்பிராவின் மரணம் அன்று நடந்து அப்போஸ்தலருக்குள்ளே ஒரு மகிமையும் ஜனங்களுக்குள்ள ஒரு பயமும் உண்டானதோ, ஊழியக்காரன் என்றால் இதுதான் என்று அப்படி ஒரு பயம் சபைக்குள்ளே வந்தது. Just as Ananias and Sapphira's death had brought a fear amongst the people, similarly it happened in the church with Amma's prophecy. மூன்றாவது கிழமையோடு ஜனங்கள் நிறைந்தார்கள் சபை முழுவதும். With the third week the church was filled with people again. சபை வளர்ந்தது. The church grew. கிறிஸ்துமஸிலே எதிர்ப்பு வந்தது. There was obstructions for Christmas. சோமாமதுரு என்கிற ஒரு புத்த பிக்கு மரித்த பின்பதாக சபைகளை அடித்து நொறுக்கி பிரச்சனை கொடுத்தார்கள். After a Buddhist priest died, many churches were persecuted. கிறிஸ்துமஸுக்கு கரண்ட் எல்லாம் நிறுத்தினார்கள். They stopped the current. ஐயா இல்லை, நாங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடல. இப்ப அது எங்களுடைய சொந்த குடும்பத்துக்கு தான் இழப்பு. ஆனா அது ஒரு நிகழ்ச்சி, ஜனம் வருவார்கள். அழுதழுதுதான் அன்னைக்கு விஷ் பண்றோம் எல்லாரையும். ஒன்றும் செய்ய முடியாது. அது ஒரு நிகழ்ச்சி. எங்களோட துக்கத்தை நம்ம சபைக்குள்ள காட்ட முடியாது. Rajendran was not there for the Christmas. Although we were crying, we have to be there for. அவர் தான் நிற்பார், எல்லா ஜனங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லிக்கொண்டு அப்படியே நிற்பார், எல்லாரும் போகும் வரை அவரும் அம்மாவும் தான் நிற்பாரு. Because Amma Rajendran and Ayya Rajendran are the ones who together wish the people. அம்மா அப்படியே நிற்கிறார்கள், அழுகிறார். வருகிற ஜனமெல்லாம் அழுதான் போகுது. Amma is crying and greeting the people, and all the believers are crying as well. உபவாச ஜெபங்களை வைத்தோம். We kept fasting prayer. தொடர்ந்து 40 நாட்கள் உபவாசம். Continuous 40-day கன்வென்ஷனை fasting. கேட்கிறோம். அம்மா சொல்றா, கடவுள் எனக்கு சொல்லவில்லை. We are asking about the convention, and Amma is saying God has not கடவுள் told me. சொன்னால் நான் செய்வேன். If God tells me, I will do it. ஜனவரி தொடங்குற ஆயத்தங்கள் பிப்ரவரி ஆயிட்டினும் தொடங்கவில்லை. We haven't started the preparations even in February. பிப்ரவரி 20ஆம் காலங்களில் திடீரென்று சொன்னால் என் சகோதரன் சாமிக்கு கூப்பிட்டு ஸ்டேடியத்தை புக் பண்ணுங்க,
யார் எதிர்த்தாலும் பரவாயில்ல, கடவுள் சொல்றார் கன்வென்ஷனை வைக்க On the சொல்லி. 20th of February, Amma called Brother Samuel and said, God is urging me to book at the stadium and do the காய convention. பிராக்டிஸ் தொடங்குகிறது. The choir practice began. எல்லாம் மாறாங்க, ஹேண்ட்பில் அடிக்கிறோம், போஸ்ட் ஒட்டுகிறோம், பெர்மிஷன் கிடைச்சிட்டு ஸ்டேடியமும் கிடைத்தாயிற்று. Handbills, posters are all being distributed and we're doing the convention. ஐயா இல்லாத முதலாவது கன்வென்ஷன். The first convention without அதுல என்ன Ayya. பேசக்கூடும்? அவர் பேசினாலே போதுமா இருக்கு. தீர்க்க தரிசனம் தேவையில்லை, ஈலிங் தேவையில்லை, பேசினாலே போதும். அப்படியான ஒரு ஊழியக்காரர். What can we speak? Even if he just speaks, their prophecy and healings will come. ஆனால் அம்மாவை ஆயத்தம் பண்ணி கால் பண்ணி கேட்கிறோம். 4 மணிக்கு கால் பண்றோம், ஜனம் வந்துட்டா. 5:30க்கு கூட்டம். We called and we asked at 4 o'clock, have the people come? 5:30 is the service. யாரும் இல்லை. There's no one. 4:30க்கு கால் பண்றோம். We called at 4:30. யாரும் இல்லை. No one. 4:45. 4:45. ஒரு 5-10 பேர் வந்திருக்கிறாங்க. About 5-10 people. என்ன ஆண்டவரே செய்வது? நீர்தானே சொன்னீர். What should we do, Lord? You're the one who said. 5 மணிக்கு கால் பண்றோம். At 5 o'clock we ஒரு called. 100-150 பேர் வந்துட்டு. About 100-150. 5:15க்கு அங்க இருந்து ஸ்டேடியத்துல இருந்து கால் வருது எங்களுக்கு. அங்க நிக்கிற ஊழியக்காரர் From அடிக்கிறாங்க. 5:15, a believer called அம்மாவை us. எவ்வளவு சீக்கிரமா வரையணுமோ வர சொல்லுங்க. ஸ்டேடியம் நிரம்பி ஜனங்கள் எல்லாம் வெளியால நிக்கிறாங்க. The stadium has been packed and overcrowded. People are waiting outside. Please send நாங்க Amma. ஆயத்தமாயிட்டு இருக்கிற எல்லாரும் போட்டு கோச்சுட்டு எல்லாம் போட்டு கேட்டு போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க, கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருக்கிறோம். We're all prepared and the police have arrived to escort us. எப்படி தாவீதை அங்கியில போட்டு சவுலுக்கு முன்பாக கோலியாத்தோட யுத்தம் பண்ண நடக்க வைத்தது போல தாயாருக்கு கோட்டெல்லாம் போட்டு ப்ரோச் எல்லாம் குத்தி இருக்கிறா. கேட்கிறா, நான் இப்ப போய் என்னடா செய்ய போறேன் கேட்கிறா. அண்ணாக்கள்ல கேட்கிறா, என்னடா நான் செய்ய போறேன். Just as David was prepared to go and fight in front of Goliath, we prepared Amma, put her blazer and her brooch, and Amma asked, what am I going to do there when I get there? நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும், நாங்கள் தான் முன்னுக்கு வர வேண்டும் என்று ஒரு நாள் நினைக்கவில்லை. தாயார் தான் ஐயாவோடு இருந்தவர்கள். தாயார் தான் முதல்ல இருந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இருந்தவர்கள். தாயாரிடம் தான் ஐயா மைக்கா கொடுத்து கிருபை தொடரும் என்று சொன்னா, அவங்க இதுக்குள்ளதான் கடவுள் அடுத்ததை நடத்த போறாங்கன்ற தரிசனத்தை உணர்ந்து நாங்கள் பின்னதாக இருந்து தள்ளி கொடுக்கத்தான் என்றோம் ஊழியத்தில். We only stood behind Amma Rajendram because she was the one who was with Ayya Rajendram, and finally Ayya Rajendram gave the mic to Amma, so we knew the vision was to help Amma. அவர் தான் கொண்டு போவார் என்று எங்களுக்கு தெரியும். We knew that Amma Rajendram will bring forth. பரிசுத்த ஆவியானவர் தான் நடத்துவார். நடத்த ஒரு மனிதன் வேண்டுமே, அது இவர்தான் என்பதை The கண்டுகொள்வோம். Holy Spirit will lead, and He will lead through Amma Rajendram. அப்படியாக கிரவுண்டுக்குள்ள போறோம். போலீஸ் தங்களை விட்டு எங்களை உதவி செய்து அனுப்பினாங்க. வாலண்டியர்ஸ் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டேடியம் ஹால் கதவை துறக்கிறாங்க. அம்மா என்டர் பண்றாங்க. அங்க பிசாஸ் அலை கழித்து கொண்டு ஒரு ஹீலிங் மீட்டிங்ல கத்தி ஜெபிக்கும் பொழுது எவ்வளவாய் பிசாஸ் அலைக்கழிக்கிறதோ, தாயார் என்டர் பண்ற நேரமே அந்த அற்புத அடையாளங்கள் எப்படி 79ஆம் ஆண்டில் இருந்து கடவுள் செய்ய தொடங்கினாரோ அதை 2004ஆம் ஆண்டு மீண்டும் செய்ததை கண்களால். And as Amma entered, as they opened the door and Amma entered the stadium, all over the place, people with evil possessions began to fall and scream without Amma praying or without shouting. Just her presence was making evil spirits tormented. And just as in 1979, how God led them, even in 2004, God was leading. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அசுத்த ஆவிகள் அலக்கழித்து ஓடத் தொடங்கியது. As the Holy Spirit came, the evil possessed people were all being tormented. தேவ பிரசன்னம் நிறைந்தது. The presence of God was filled the stadium. ஒரு மணி நேரத்திலே வெற்றிகரமான கூட்டம் முடிந்தது. Even within 1 hour, a successful meeting happened. இரண்டாம் நாள் எங்களுக்கு கம்ப்ளைண்ட், ஸ்டேடியக்காரர்கள் இவ்வளவு சனத்தை நிரப்ப முடியாது, ஸ்டேடியத்துக்கு இவ்வளவுதான் கெப்பாசிட்டி வேண்டாம், ப்ரொஜெக்டரை வெளிக்கிரவுண்ட்ல போட்டு வைங்க என்று The சொல்றாங்க. next day we had complaints from the stadium saying that this many people cannot be accommodated. Put a projector and send them அப்படி out. தாயார் தான் முதலாவதாக தைரியமாக இறங்கினார்கள். சபைகள் அடித்து நொறுக்கப்படும் பொழுது தமிழ் பேசுகிறவராய் இருந்தாலும் தைரியம் ஒரு பெண்ணாக நின்று இறங்கினார்கள். And Amma Rajendram was the one after Ayya Rajendram, as a woman, as a Tamil speaking woman, she stood forth and brought the ministry. பின்பதாக குட் ஃப்ரைடே, ஈஸ்டர். And then followed by Good Friday. பெரிய பெரிய Easter. ஊழியக்காரர் அடிச்சு சொன்னாங்க, அம்மா ரோட்டுக்கு போயிடாதீங்க, பிரச்சனை இருக்கு, எங்களை சர்ச் அடிச்சுட்டாங்க, இப்படி செய்றாங்க, உங்களோட அட்ரஸ் எல்லாம் ஒழிச்சிருங்க, வந்து எரிக்கிறாங்கன்னு அம்மா தைரியமாக அந்த ஊழியத்தை தொடங்கினாங்க, வீதிக்கிறாங்க. Many people called and said, Amma, don't go outside. They have broken our churches. They are looking to attack everyone. But still, Amma bravely went out with the தாயார் சென்று அது பத்திரிகை டிவி எல்லாம் வந்தது. இப்படி குட் ஃப்ரைடே ப்ரொசிஷன் நடந்தது, விஆர்மா தேவியில கூட்டம் நடந்தது, இவ்வளவு 1000 ஜனங்கள் வந்தாங்கன்னு பார்த்தது. சிங்கள ஜனங்களும் சிங்கள பாசஸும் மற்ற சர்ச்சஸ் தமிழ் பாசஸ் எல்லாரும் வயிறாக்கி மாட்டாங்க.
ஒரு பெண்ணாலே இவ்வளவு முடியும்னா நாங்களே செய்வோம் என்று சபையெல்லாம் தைரியம் எழுப்பினார்கள். The media published that Amarajendram had held a Easter Good Friday procession and meeting in Vayarama Stadium, and many pastors and ministers of God who saw this, they also went bravely saying, if Amma is going, we are also going to do God's அதோடு தாயார் தொடர்ந்து வெளிமாவட்ட கூட்டங்கள் கண்டி பகுதிகளிலே கூட்டங்கள் வைத்தார்கள். And Amma began her outreach in outstations in Kandi. பல்லேக்கல ரங்கல்ல ஹேமஹட்ட யாருமே போகாத இடங்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து In சென்றார். those places where nobody goes, Amma bravely went. எதிர்ப்பு பிரச்சனைகள் மத்தியிலே போய் சுவிசேஷம் பேசினோம். Amma spoke in the midst of problems. வடக்குக்கு சென்றோம், கிழக்குக்கு சென்றோம், தெற்குக்கு சென்றோம், மேற்குக்கு சென்றோம். We went to the north, the east, the south and the west. ஒரு வருஷம் 12 சுவிசேஷ கூட்டங்களை In வைத்தோம். 1 year we had 12 gospel meetings. தொடர்ந்து அடித்துக் கொண்டே போனோம். ஒவ்வொன்று அடுத்த கன்வென்ஷனை கால்ஃபேஸ் பெரிய மாநாடை நடத்தினோம். In the next convention we had it in Golface. ஐயா எவ்வளவு ஆசைப்பட்டார் கால்ஃபேஸ்ல கன்வென்ஷன் வைக்க வேண்டும். I always wanted to have a convention in Golface. அவருடைய முதலாவது பாத யாத்திரை 86லே கால்ஃபேஸ்ல இருந்து தான் ரத்னம்பாக்குக்கு வந்திறங்கியது. At the first Good Friday procession it started in Golface and came to Ratnam Park. ஆனால் ஐயாவுடைய கடைசி கால்ஃபேஸ் கூட்டம் என்ன? மதமாட்ட தடை சட்டத்தை நிறுத்தினதினால் எல்லா இலங்கை சபைகளும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஐயாவை கனம் பண்ணி ஒரு ஊழியம் செய்தார்கள் கால்ஃபேஸிலே. அதிலே தான் ஐயா கால்ஃபேஸில் ஏறினார். ஆனாலும் அடிக்கடி கால்ஃபேஸை தாண்டும் போது சொல்வார், இங்க பார்லிமெண்ட் முன்னாடி இருந்து ஆண்டவரை பேசணும். Whenever they cross, Ayarajendram crosses Golface, he always says, in front of Parliament we should speak and tell the gospel of God. அதே போல தாயாருக்கு இரண்டாவது கன்வென்ஷனே கால்ஃபேஸ் கிடைத்தது. And in Amma's Rajendram's second convention, she was granted permission to do it in எந்த இடத்திலே ஐயாவுடைய கூட்டத்தை ஹவ்லாக்கிலே நிப்பாட்டினார்களோ அதுக்கு அதே இடத்திலே இன்னும் பிரபல்யமான இடம் ஹென்றி பேதரிஸ் கிரவுண்டிலே கூட்ட கன்வென்ஷனை வைத்தோம். மூன்றாவது கன்வென்ஷன். Wherever they stopped Ayarajendram's convention in Havelock Park, right next to it, we did a very vast convention. தொடர்ந்து செய்து கால்ஃபேஸ்ல 4 முறை கன்வென்ஷன்களை In வைத்தோம். Golface we did it 4 times. என்பதாக ஆண்டவர் சொன்னார், கொழும்பிலே பல தடவை நீங்கள் செய்து விட்டீர்கள் 30 வருஷம். இனி வடக்கிலே கன்வென்ஷன் வைங்கள், கிழக்கிலே கன்வென்ஷன் வைங்கள். இந்து காலேஜ் கிரவுண்ட்ஸ், துரையப்பா ஸ்டேடியம், முனிசிபல் கிரவுண்ட்ஸ், திருகோணமலை பீச், கிளிநொச்சி கிரவுண்ட்ஸ், எல்லா இடத்திலும் சுவிசேஷத்தை பேசத் And the தொடங்கினோம். Lord urged, you have done it many times in Colombo. Now go to the northern, the eastern and the western province, in the southern provinces, and do the convention. ஐயா தேவனிடம் போகும் பொழுது 14 கிளை சபைகள் இருந்தது. When Ayarajendram went to be with the Lord, there were 14 branch churches. ஐயா இருந்து 17 வருஷங்கள் ஆகிறது. It's going to be 17 years. இன்று 45 கிளை சபைகள் உண்டு. And today there are 45. 14 இருந்து 45 கிளை சபைகளை உருவாக்க கர்த்தர் அனுகிரகம் செய்தார் தாயாருடைய ஊழியத்தின் கீழாக எல்லா ஊழியக்காரருடைய உதவியோடு. The Lord Jesus granted Amma the strength to open 45 branch churches with all ministers of God. ஐயா தேவனிடம் போகும் பொழுது 7000 மேகசின் இருந்தது, இன்னைக்கு 60000 மேகசின் போய் கொண்டிருக்கிறது. When Ayarajendram went to be with the Lord, there were 7,000 magazines. Now there are 60,000 magazines. 17 வருஷத்திலே 60000 மேகசினுக்கு கடந்து வந்தோம். In 17 years we have gone to இன்னைக்கு 60,000. மேகசினை அடிக்கடி அனுப்பாத காரணம் இன்னைக்கு எல்லாமே மீடியா எலக்ட்ரானிக்குள்ளே வந்துட்டு, எலக்ட்ரானிக்ஸ்க்குள்ளே எல்லாம் எலக்ட்ரிக் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்குள்ளே வந்ததினால் நேரடியாக உங்களோடு ஃபேஸ்புக் யூடியூப்ல பேசிக் கொண்டிருக்கிறோம். Now because media has advanced, we are able to talk to you through Facebook and other media systems. அதே போல பல எதிர்ப்புகளை தாயார் 3 முறை ஐயா இறந்த பின்பதாக 3 முறை மதமாட்ட தடை சட்டத்தை கொண்டு வர நினைத்தார்கள். 3 முறையும் தாயார் உபவாச ஜெபங்களை வைத்து அதை எதிர்த்து போராடினோம். 3 முறையும் அவைகள் இல்லாமல் போனது. After Ayarajendram's death, 3 times they tried to bring the anti-conversion law, and every time Amma kept fasting and prayers, and she went against them. நாங்கள் பார்லிமெண்டிலே மேலே இருந்து பார்க்கும் பொழுதே அன்றைக்கு அந்த கெசட் பாஸ் பண்ண முடியாமல் அவர்களுக்குள்ளே கலவரம் உண்டாகி அந்த செங்கோலை தூக்கி ஒரு மந்திரி போய் தண்ணீரிலே வீசி பார்லிமெண்டையே கடவுள் வேடிக்கை ஆக்கினார். அன்றைக்கு நாங்கள் பார்லிமெண்ட்ல உட்கார்ந்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கை நீட்டி கர்த்தாவே இந்த சட்டத்தை கொண்டு வர விடாதீர். ஜனங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார்கள், நாங்கள் பார்லிமெண்ட்ல இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்.
We are seated in parliament and we are praying, Lord, do not let this anti-conversion law come within here. And at that moment, God brought a chaos within the parliament. ஐயா அந்த பின்பதாக சில எதிர்ப்புகள் வந்தது. அவைகளை தாண்டினோம். டாவின்சி கோடை இலங்கை தியேட்டரில் இருந்து தடுத்து நிறுத்தினோம் மறவிடாமல். We stopped the Da Vinci Code from coming in the cinema theaters in இலுமினாட்டி என்று சாத்தான் நமஸ்காரத்தை கொண்டு வர இருந்த பொழுது நாங்கள் கோர்ட் ஆர்டரோடு உபவாச ஜெபங்களை வைத்து தடுத்து நிறுத்தினோம் இலங்கையிலே. எல்லா நாட்டிலும் இருக்கிறது, இலங்கையிலே இல்லை. When the Illuminati, Satan worship was to come into Sri Lanka with fasting and prayers and court orders, we stopped it. It's everywhere but except for Sri Lanka. இன்னொரு மதமான சட்டத்தை கொண்டு வர நினைத்த பொழுது எல்லா ஜனங்களையும் சேர்த்து வியாரமாதேவியிலே உபவாச ஜெபத்தை எல்லா சபைகளோடு சேர்ந்து மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாய் வந்த பொழுது அவருக்கு பெட்டிஷன் கொடுத்து அதை நிறுத்தினோம். When Mahinda Rajapaksa was president, we gave him a petition and gathered all people at Viharamaya Stadium and conducted fasting prayers in order to stop it. அருகாமையிலே இந்தியாவிலே இயேசுவை சாத்தான் என்று வெளியிட்ட பொழுது புத்தகத்திலே இந்திய எம்பசிக்கு முன்பதாக போராடி உள்ளே கொண்டு போய் பெட்டிஷன் கொடுத்து 10,000க்கு மேலான பெட்டிஷனை சப்மிட் பண்ணி பல ஆயிரம் ஜனத்தோடு போராடி அதை மாற்றி அமைத்து அந்த புத்தகத்தில் இருந்த இயேசுவுக்கு விரோதமான பெயரை மாற்றி எடுத்தோம். When India textbooks printed Jesus as Satan, we went to the Indian High Commission with 10,000 signatures and made the Indian government change it from the textbook. இந்தியாவிலே இலங்கையிலே கிறிஸ்தவ ஜனங்களை துன்புறுத்தும் பொழுது கனடாவிலே கிறிஸ்தவ ஜனங்களை சேர்த்து டொரண்டோவிலே டெமான்ஸ்ட்ரேஷனை செய்து உபவாச ஜெபங்களை செய்து சபைகளை சேர்த்து அதுக்கு விரோதமாய் செய்த பெட்டிஷனை கொடுத்து பிரைம் மினிஸ்டருக்கு எச்சரிப்பு கொடுத்து அதற்கு ஒரு முடிவை கொண்டு வர முயற்சி எடுத்தோம். When Christians were being persecuted in India and in Sri Lanka, we conducted a protest in Canada, Toronto, in order to give a petition to the president. இங்கே இங்கிலாந்திலே ஸ்ரீலங்கன் எம்பசி இந்தியன் எம்பசிக்கு முன்பாக போய் டெமான்ஸ்ட்ரேஷன் செய்து இந்தியா, ஒரிசா, பீகாரில் நடந்த பிரச்சனைகளுக்காக பரிந்து பேசி அங்கே பெட்டிஷன்களை கொடுத்து அந்த வேகமாய் நடந்தவைகளை குறைக்க கர்த்தர் அனுகிரகம் செய்தார். When Christians were being persecuted in India in Orissa, we conducted a demonstration in front of the Indian High Commission and presented petitions in order to stop this. Good Friday, Easter என்று மகா பெரிய யாகங்களை செய்து பல ஆயிரம் ஜனங்களை ரோட்டுக்கு இறக்கி கர்த்தருக்கு சாட்சியாக நிறுத்தினோம். We conducted Good Friday and Easter processions and made the people stand as testimonies for Christ. மார்ச் மாதமும் அக்டோபர் மாதமும் பைபிள் செமினார்களை நடத்தினோம். March and October we conducted Bible seminars. கன்வென்ஷன்களை விசாலமான முறையில் நடத்த கர்த்தர் அனுகிரகம் செய்தார். God gave a permission for us to conduct conventions in a vast manner. மீடியா ஊழியங்களை பெருமிக்க செய்தார். He helped us to vastly prepare media. கிளை சபைகளும் மற்ற சபைகளை திடப்படுத்தினோம். We bravely comforted the branch churches. வெஸ்டர்ன் கண்ட்ரி, யூரோப் கண்ட்ரி, ஆஸ்திரேலியா எல்லா நாடுகளிலும் கூட்டங்கள் வைத்து மீண்டும் அந்த ஐயா செய்த அவ்வளவு ஊழியங்களை மீண்டும் எடுத்து நிரப்பினோம். Once again in Europe and in Australia we did the same ministry that Ayya Rajendram did and we uplifted the ministry. ஊழியத்தை தொடங்கும் பொழுது இலங்கையிலே தொடங்கினாலும் இயேசு ஜீவிக்கிறார் சர்வதேச சுவிசேஷ ஊழியம் என்கிற பெயரின்படி இன்றைக்கு சர்வதேச ஊழியமாக இங்கிலாந்திலே 2 கிளை சபைகளை திறந்தோம். Just as Ayya Rajendram named Jesus Lives Evangelical International Ministry, we have started 2 branch churches in England. வருங்காலத்திலே பல யூரோப் நாடுகளிலும் ஏசியாவிலும் பல நாடுகளிலே சபைகள் தொடங்க போகிறது, அமெரிக்காவிலும். In the coming times you will see in many European countries, in Asian countries. தாயாரின் தலைமைக்கு கீழாக பல ஊழியங்கள் பெருகி அவருடைய பிள்ளைகள் உடன் ஊழியக்காரர்கள் பகுதி நேர ஊழியக்காரர்கள் என்று திரளான ஒரு கூட்டம் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்து வந்திருக்கிறார்கள். Under Amma Rajendram many people together have done the ministry of God in order to build God's kingdom. எதிர்ப்புகள் வந்த பொழுது ஐயாவை போல தாயார் நின்றார்கள் உறுதியாக. And when there was oppositions, Amma stood bravely like Ayya Rajendram. ஐயா போகாத இடங்களுக்கு தாயார் கடந்து சென்றார்கள் சுவிசேஷத்தை எடுத்து சென்று. Amma went to places that Ayya Rajendram didn't go to speak the gospel. பயப்படாமல் வைராக்கியமாய் நின்றதினால் இன்றைக்கும் தலை நிமிர்ந்து இந்த ஊழியம் என்று அரசாங்கமே திரும்பி பார்க்க, அரசாங்கமே இந்த ஊழியமா என்று சொல்ல ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், தலைவர்கள் சபையை தேடி வர கடவுள் மாற்றினார். And because bravely and without fear Amma Rajendram stood in order to bring the word of God to all people, even government officials turn and look towards her and the church. அந்த காலத்திலே ஐயாவுடைய பேரிலே முதலாவது கிறிஸ்தவ சுவிசேஷ ஊழியனுக்கு என்று சொல்லி ஐயாவின் காலத்தின் பின்பதாக ஸ்டாம்பை இலங்கை அரசாங்கம் வெளியிட்டது. The Sri Lankan government established a stamp
saying that he was the first Sri Lankan Tamil preacher to be honored in this way. ஐயாவின் பேரிலே பஸ் ஸ்டாண்டுகளை திறந்தார்கள். They opened bus stands in Ayya Rajendram's அப்படி name. கர்த்தர் மகா மேன்மையாய் அந்த ஊழியக்காரருடைய ஊழியத்தையும் மறக்காமல் செய்தார். Even the Lord did not forget this ministry and uplifted it. இந்த 43 வருஷ காலமாய் அநேகர் போகாத இடங்களுக்கு முதல் தடவையாக இந்த ஊழியம் சுவிசேஷத்தை முதலாவது விதைத்திருக்கிறது. இதை அநேகர் மறந்தாலும் மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. In 43 years, places where people do not go in order to speak the word of God, this ministry has been planting seeds and no one can deny or forget. யார் மனுஷன் மறுத்தாலும் கடவுள் மறக்க If மாட்டார். any man denies, God never இது forgets. சரித்திரத்திலே இடம்பெறுவது. This is a historical event. இதெல்லாம் சும்மா பேசி முடிவதல்ல. This cannot be just spoken. இது ஒரு 3 மணித்தியால சாட்சி. This is a 3-hour testimony. ஆனால் நடந்தது 43 வருட ஊழியம். But it happened for 43 years ministry. தேவதாசன் தினகரன் ஐயாருக்கு முன்பதாக சொன்னார், ஒரு 6 மாதங்களுக்கு முன்பதாக கதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னார், Before Dinakaran passed away 6 months ago when we were speaking, he said, ராஜேந்திரம் ஐயா 25 வருஷத்திலே 100 வருஷத்துக்கு மேலான ஊழியத்தை முடித்தவர். Rajendram Ayya, in his 25 years of service, has finished 100 years of ministry. 100 வருஷம் செய்ய வேண்டிய ஊழியத்தை அவர் 25 வருஷத்திலே செய்தார். What should have been done in 100 years, he finished in 25 அம்மா years. என்று தாயாரை தட்டி சொன்னார், நீ என்றுக்கும் கலங்க கூடாது, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். He said to Amma, you must not be shaken at anything. God தாயார் is with you. 78வது வயதில் இன்னும் ஊழியத்தை செய்கிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கூட ஒரு பிரசங்கம் செய்தார். Even Amma in her 78 years, even 2 days ago, she was doing God's ministry and preaching. அவருடைய ஊழியத்துக்கு இன்றியமையாத தேவனுடைய ஈவுகள் பரலோகத்திலே இருக்கிறது. There is more great blessings in heaven for all the ஆகவே missionaries. மார்ச் 13ஆம் தேதி The March 30. இன்றோடு 43 வருஷங்கள் இயேசு ஜீவிக்கிறார் சர்வதேச சுவிசேஷ ஊழியம் தொடங்கி. Of today has been 43 years of Jesus Lives Evangelical International இந்த Ministry. சாட்சிகளை நீங்கள் பகுதி பகுதியாக மற்ற ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள், எடுத்தெடுத்து கேளுங்கள், தைரியம் அடையுங்கள். நீங்களும் உங்கள் சந்ததியும் ஊழியம் செய்வீர்களாக. You can share this testimony with all your known people, and you can also you and your generation to do this ministry. இயேசு சுவாமி உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. May the Lord Jesus bless you. இயேசுவின் வருகை சமீபம். The coming of God is near. இல்லை, அது தாமதமானால் நாங்கள் அவரிடம் போவதற்கு முன்பதாக அவருடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணியிலே பங்கு கொள்ளுங்கள். And before we go to Christ and before His coming, we must build the kingdom of God. இயேசுவின் வருகை சமீபம். The Lord's coming is near. இயேசு மீண்டும் வரப்போகிறார் The Lord என்றால் is going to come. இயேசு ஜீவிக்கிறார். The Lord is a living இயேசு God. மீண்டும் வரப்போகிறார் என்றால் இயேசு ஜீவிக்கிறார். Because if the Lord is going to come again, Jesus is living. இயேசு ஜீவிக்கிறார். Jesus is living. அதிலேயே சுவிசேஷம் போகிறது. Even in that word, in that name, the இயேசு Lord- ஜீவிக்கிறார் என்பதை வாசிக்கிறவன் ஒரு நாள் மறுதலிக்க முடியாது, எனக்கு இயேசுவே தெரியாது. the one who reads Jesus lives cannot say, I do not know the gospel. பாருங்கள், சேருங்கள், எங்களோடு ஊழியம் செய்யுங்கள், இல்லை கலந்து கொள்ளுங்கள். வேகமாய் அநேகரை தேவ ராஜ்யத்துக்கு மேலைக்குள்ளே கொண்டு வாருங்கள். Do the ministry of God and bring more people to salvation. இயேசு ஜீவிக்கிறார். இயேசு மீண்டும் வரப்போகிறார். Jesus is going to come again. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததியையும் இதே ஊழிய தரிசனத்தோடு பாவிப்பாராக. May the Lord use you and your generation to come with this. 43 வருஷங்கள் நடத்தின தெய்வத்துக்கு கண்களை மூடி ஜெபம் செய்வோம். The Lord who has led us for 43 years, let us close our நன்றி eyes and சொல்லுவோம். pray and thank you. பரலோகத்தின் பிதாவே, Oh Heavenly Father, 43 வருடங்கள் நடத்தினேன். you have led us 43 years. இது சாதாரண வார்த்தைகளால் சொல்லி முடியாதவைகள். It's not able to be said in small words. ஒரு சகாப்தம் ஐயா, இது ஒரு மகா சரித்திரம். It's a great history, Father. இனி வருகிற சந்ததிகள் இதை எடுத்துச் செல்லட்டும். Let the coming generation take இந்த this. சகாப்தம் முடியக்கூடாது. Let this history not finish. நீர் வரும் வரையும் உன் ராஜ்யத்தின் வேலை நடக்க வேண்டும். Let your work be done until பின்மாற்றமாய் போனவர்களை இந்த ஊழியங்கள் மீண்டும் கொண்டு வர வேண்டும். those who have been backsliding, bring them back. Lord. ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும். Those who have not received salvation, let them receive it, Father. விசுவாசிகளாய் இருக்கிறவர்கள் ஊழியர்களாய் மாற வேண்டும். Let the believers become ministers of God. ஊழியம்
செய்கிறவர்கள் தீர்க்கதரிசிகளும் வல்லமை நிறைந்தவர்களும் அதிகாரம் பெற்றவர்களாய் வேகமாய் வேலை செய்ய Let the வேண்டும். ministers of God become prophets and do the work of God even vastly. உம்முடைய ராஜ்யத்துக்கு அநேகரை கொண்டு வர வேண்டும். Bring more souls to your இந்த salvation. ஊழியத்துக்கு நீர் கொடுத்த அபிஷேகம் அதிகாரங்கள் The vision and the authority you have given to this இந்த ministry. அபிஷேகம் இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே வரட்டும். Let this anointing go to the people who are watching. இதை பார்க்கிற ஜனங்கள் மத்தியிலே உலாவி வரட்டும். Let this anointing go amongst those அவர்களுடைய people. குடும்பங்களுக்குள்ள இந்த அபிஷேகம் அரங்கட்டும். Let this anointing go into those இந்த people. 43 வருஷம் அதிகாரமாய் நடத்தினீரே. Lord, with authority, this 43 years you have led us. இதோ பார்க்கிற ஜனங்களின் மேலே அவருடைய வீடுகளுக்குள்ளே அவருடைய குடும்பங்களுக்குள்ளே அந்த அபிஷேகம் அரங்கட்டும். Let this anointing fall upon the families and the people and the house. ஒரு ராஜேந்திரம் ஐயாவை போல ஒரு ராஜேந்திரம் அம்மாவை போல ஒவ்வொரு தேசத்திலும் வைராக்கியமாய் ஊழியம் செய்யட்டும். Lord, across all nations, let people like Amma Rajendram and Ayya Rajendram rise up. மகா பரிசுத்த இயேசுவின் நாமத்துக்கு ஊழியம் செய்யட்டும். Let them all do the ministry for the mighty name of Jesus. பரிசுத்த ஆவியாய் ஜீவிக்கிற சர்வ வல்லமை உள்ளவருக்கு ஊழியம் The செய்யட்டும். one who lives as the Holy Spirit, let them minister. படைத்த பிரஜாபதியாய படைத்த பரமபிதாவுக்கு ஊழியம் As the செய்யட்டும். creating God, let them minister for நீர் Him. பரலோகத்திலே இவர்களை காணும் பொழுது சாட்சி சொல்லத்தக்கதாக Lord, let them testify when you see them in heaven. இந்த பூமியிலே அவர்களும் சாட்சியை அறிவிக்கட்டும். Let them say the testimony on உம் earth. வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படட்டும். Lord, let them be taken in your name. ஆசீர்வதிக்கும்படியாய் Bless them, இந்த Lord. ஊழியத்தை ஆசீர்வதித்து நடத்துகிற தெய்வம் Bless the Lord who blesses this ministry. இவர்களை ஆசீர்வதித்து அதே கிருபையோடு நடத்தும்படியாய் Bless these people and lead them with the same சர்வ grace. வல்லமை உள்ளவரும் வரப்போகிறவரும் In the mighty God and the one who's to come. அதிகாரம் தந்தவரும் மகா பரிசுத்தருமான The one who has the authority. பரிசுத்த ஆவியாகிய The pure Holy Spirit. இயேசு என்கிற நாமத்தினால் In the mighty name of Jesus. ஜெபித்து ஆசீர்வதிக்கிற நல்ல பிதாவே. We are praying and blessing them, Lord. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து Amen. ஊழியக்காரர்களாய் நடத்துவாராக. May the Lord bless each one of you and lead you as ministers உங்கள் of God. மூலம் அவர் வெளிப்படுவாராக. May He be revealed through you. இயேசு வருகிறார். The Lord is coming. இயேசு சீக்கிரம் வருகிறார். Jesus is coming soon.